Sri 𝐶𝐚𝐝 𝐶𝐚𝐝 right. Sri V Anand please. இப்படி வாங்க. வேற யாராவது கூப்பிடணுமா? அம்மா ரெடியா? அம்மா ரெடி? கேமரா ரெடி? கொஞ்ச நேரம் இருக்கும், கொஞ்ச நேரம் இருக்கும். We will start with Guru Vandanam by the students of Sringeri Math Padasala, please. எல்லாரும் எந்திரிச்சுக்கோங்க. குருவந்தனம். फलिनेर्या अपला पुष्पायाश्च पुष्पिणीः बृहस्पति प्रसूतास्तानो मुञ्चन्त्वगुंहसः. गुरुभ्यो नमः. श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं
நமாமி பகவத்பாத சங்கரம் லோகசங்கரம் விவேகினம் மகாப்ரக்யம் தைரிய ஔதாரிய க்ஷமாநிதிம் சதாபிநவபூர்வந்தம் வித்யாதீர்த்தகுரும் பஜே. பாரதி கருணாபாத்திரம் பாரதி பதபூஷணம் பாரதி பதமாரூடம் பாரதி தீர்த்தமாஸ்ரயே. வித்யா வினய சம்பன்னம் வீதராகம் விவேகினம் வந்தே வேதாந்த தத்வக்யம் விதுஷேகர பாரதி. ஸ்ருங்கேரி சாரதா பீடாதிபதி ஜெகத்குரு சங்கராச்சாரியால் ஸ்ரீ ஸ்ரீ பாரதி தீர்த்த மகாசுவாமிகள், ஜெகத்குரு ஸ்ரீ விதுஷேகர பாரதி சுவாமிகள் இரு ஜெகத்குருக்களையும் நமஸ்கரித்து ஸ்ரீ மகாகணபதி, ஸ்ரீ சாரதாம்பாள், ஸ்ரீ சுப்பிரமணியர், ஸ்ரீ ஆதிசங்கரர் இங்கு குடியிருக்கும் தெய்வங்களை நமஸ்கரித்து இந்த சதஸை துவங்குகிறோம். முதல்ல ஸ்ருங்கேரி மடத்தினுடைய கோயம்புத்தூர் கிளையினுடைய தர்மாதிகாரி ஸ்ரீ ஆனந்த் அவர்கள் வரவேற்புரை வழங்குவார். உற்சவம் கட் பண்ண சொல்லுமா சவுண்ட். இந்த உற்சவம் இங்கு 5 நாட்களாக மிக சிறப்பாக நடைபெறுவதற்கு முக்கிய காரணம் ஜெகத்குருக்களுடைய ஆசீர்வாதம். ஜெகத்குரு ஸ்ரீ பாரதி தீர்த்த மகாசுவாமிகள் 1974 ஆண்டு அவர்களுக்கு அவருடைய குருநாதர் ஜெகத்குரு ஸ்ரீ அபிநவ வித்யா தீர்த்த மகாசுவாமிகள் துறவரம் வழங்கி அனுகிரகித்தார்கள். 49 ஆண்டுகள் சென்ற ஆண்டு நவம்பர் மாதம் 10ஆம் தேதி நிறைவு பெற்றது. அந்த புண்ணிய தினத்தில் ஸ்ருங்கேரியில் ஆதிசங்கரருக்கு ஒரு மலையே அர்ப்பணம் செய்தார்கள். சங்கராச்சாரியா ஹில் என்று வழங்கப்படும் அந்த மலையில் ஆதிசங்கருடைய திருவுருவச் சிலை 32 அடி உயரத்திற்கு நிர்மாணிக்கப்பட்டு அதனை சுற்றி அந்தந்த திசைக்கு ஏற்றாற் போல சுரேஸ்வராச்சாரியால், தோடகாச்சாரியால், பத்மபாதர், அஸ்தாமலருக்கு சன்னதிகள் எழுப்பப்பட்டு மிக சிறப்பாக அந்த வைபவம் அந்த புண்ணிய தினத்தில் நடைபெற்றது. ஜெகத்குரு ஸ்ரீ மகாசுவாமிகள் 2 வருட காலமாக எந்த மடத்து பணியிலும் தலையிடாமல் சதா சர்வகாலம் அவர் ஆத்ம சிந்தனையிலே ஈடுபட்டு வருகிறார்கள். அவர்கள் மிக உயர்ந்த ஒரு நிலையில் இருக்கிறார்கள். அதை புரிந்து கொள்வதற்கு கூட நம்மால் முடியாது. அவர்கள் 50 துறவரம் பெற்று 50 ஆண்டுகள் நிறைவு அடைவதை ஒட்டி ஒரு கொண்டாட்டமாக செய்வது அவருக்கு பிடிக்காது என்பது எல்லோருக்கும் தெரியும். அதனால் ஜெகத்குரு ஸ்ரீ விதுஷேகர பாரதி சுவாமிகள் சன்னிதானம் அவர்கள் இந்த 50 ஆண்டை குறிக்கும் வகையிலே மக்களுக்கெல்லாம் பயன்படும்படி நிகழ்ச்சிகளை அமைக்க வேண்டும் என்று எண்ணி அதற்காக பல்வேறு நகரங்களில்
சங்கர விஜயம் என்ற தலைப்பில் ஓர் உற்சவத்தை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இந்த உற்சவத்தினுடைய நோக்கம் பிரச்சாரம் இல்லை. இந்த உற்சவத்தினுடைய நோக்கம் எல்லா தரப்பட்ட மக்களுக்கும் அவரவர்களுடைய நிலைக்கு ஏற்றாற்போல் நிகழ்ச்சிகளை அமைத்து அவர்களுக்கு இந்த மனித வாழ்க்கை நன்றாக பயன்படும்படி செய்ய வேண்டும். ஆதிசங்கரருடைய வாழ்க்கை, ஆதிசங்கரருடைய உபதேசங்கள் அவர்களுக்கு சென்றடைய வேண்டும் என்ற ஒரே ஒரு நோக்கம்தான். அந்த நோக்கத்துக்குத்தான் ஒவ்வொரு இடங்களிலும் 5 நாட்கள் அல்லது ஒரு வாரம் இல்லை 3 நாட்கள் போன்று இந்த நிகழ்ச்சிகள் நடக்க வேண்டும் என்று ஸ்ரீ சன்னிதானம் அவர்கள் சங்கல்பித்து அவர்களே இந்த நிகழ்ச்சியை வகுத்துள்ளார்கள். டிவைஸ்ட் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்தில். அவர் he himself has devised this entire program. அந்த பொறுப்பினை பக்தர்களுக்கு வழங்கியிருக்கிறார்கள். ஸோ முதல் நிகழ்ச்சி இதை ஒட்டி நவம்பர் மாதம் 8ஆம் தேதி ஸ்ருங்கேரியில் நடத்தப்பட்டது. ஸ்ருங்கேரியில் மகா சுவாமிகளுடைய வாழ்க்கை வரலாறு, உபதேசங்கள் அடங்கிய ஒரு புகைப்பட கண்காட்சி அமைக்க வேண்டும் என்று தீர்மானித்து அந்த புகைப்பட கண்காட்சி ஸ்ரீ சாரதாம்பாள் ஆலயத்திற்கு பின்னால் ஏற்பாடு செய்து அது நவம்பர் மாதம் 8ஆம் தேதி அவர்கள் அதனை முறையாக துவக்கி வைத்தார்கள். நூற்றுக்கணக்கான பக்தர்கள் அந்த புகைப்பட கண்காட்சியை ஸ்ருங்கேரியிலே கண்டு மகிழ்ச்சி அடைந்தார்கள், பயன்பெற்றார்கள். அந்த புகைப்பட கண்காட்சி படித்தெல்லாம் அதில் இருக்கக்கூடிய குறிப்புகள்லாம் படித்தால் மகா சுவாமிகள் வாழ்க்கையில் நடந்த அபூர்வமான சம்பவங்கள் ஒவ்வொன்றும் நமக்கு பாடமாக அமையக்கூடியது. அந்த புகைப்பட கண்காட்சி இங்கேயும் மாடியில், இதே மண்டபத்தில் மாடியில் இருக்கிறது. நீங்கள் அத்தனை பேரும் கண்டு பயனடையலாம். அந்த புகைப்பட கண்காட்சி நவம்பர் 8ஆம் தேதி துவக்கி வைத்து அந்த 5 நாள் உற்சவம் முடிகிற நவம்பர் 12ஆம் தேதி இந்த சங்கர விஜயத்துடைய தொடர் நிகழ்ச்சியினுடைய முதல் சொற்பொழிவினை சுவாமி சிவயோகானந்தா அவர்களை நிகழ்த்தும்படி கட்டளையிட்டார்கள். அதன்படி அந்த நிகழ்ச்சி நடந்தது. இந்த சங்கர விஜயத்துடைய நோக்கம் என்ன, இந்த புகைப்பட கண்காட்சியினுடைய பயன் என்ன என்பதையெல்லாம் ஸ்ரீ சன்னிதானம் அவர்களே அந்த 12ஆம் தேதி நடந்த சதஸில் விளக்கி அருளியிருக்கிறார்கள். அது நீங்கள் சங்கர விஜயம் சேனலில் நீங்கள் பார்க்கலாம். இந்த சங்கர விஜயம் நிகழ்ச்சி பல்வேறு இடங்களில் நடக்கணும்னு சொன்னபொழுது எந்தெந்த நகரங்கள்லாம் நடக்கலான்னு ஒரு லிஸ்ட்டு தயார் பண்ணோம். அப்போ கோயம்புத்தூரும் இடம்பெற்றது. சன்னிதானம் அவர்கள் இந்த ஆண்டு ஒவ்வொரு மாதமும் நடக்கணும், தேர்தல் நடக்கிற மாதம் மாத்திரம் வேணால் விதி விலக்கு வச்சுக்கலாம், மற்ற எல்லா மாதமும் ஒவ்வொரு இடத்துல நடக்கணும் நிகழ்ச்சின்னு உத்தரவிட்டார். எந்த மாதத்தில் முதல்ல சிங்கேரிக்கு அப்புறம் அடுத்தது எந்த ஊரில் நடக்கணுங்கிறது அவர் ஒன்றும் சொல்லலை. அவர் என்ன சொன்னார், ஒவ்வொரு மல்ல இடத்துல நடக்கணும், என்ன டேட்ஸில் நடக்கணுங்கிறது அந்த ஊரில் இருக்கக்கூடிய யாரோடு இணைந்து நடத்துகிறோமோ இந்த பணியை நடத்துவதற்கு ஸ்ரீ வித்யாதீர்த்தா ஃபவுண்டேஷனுக்கு உத்தரவிட்டார்கள். யாரோடு சேர்ந்து இணைந்து நடத்துகிறார்களோ அவரோடு கலந்து ஆலோசித்து அந்த ஊரில் இருக்கிற சௌரியத்தை அறிந்து நாம் செய்யணும். ஆனால் வெங்கட்ராமன் சொன்னால் தெரியும், கோயம்புத்தூர் நான் செலக்ட் பண்ணணும்னு அவர் சொல்லலை. தப்பு பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் கோயம்புத்தூர் செலக்ட் பண்ணது. ஏன்னா ஆனந்த் அவர்கள் ஒரு ஹை பெஞ்ச் மார்க் செட் பண்ணிட்டார். இப்போ கோயம்புத்தூருக்கு அடுத்தாப்பில் வர சீனிவாசன் முறைச்சி பார்க்குறாரு. ஏன்னா அடுத்தது பெங்களூர் வரப்போகிறது. ஹை பெஞ்ச் மார்க் செட் பண்ணி அவ்வளோ சிறப்பாக இந்த 5 நாட்கள் மோகன் சங்கர், வித்யாசங்கர், கணேசன், குமார் இவர்களெல்லாம் சேர்ந்து ஒரு மிக சிறப்பாக ஆசிரியருடைய கருத்தரங்கமாக இருக்கட்டும், தம்பதியருக்கு நடந்த கருத்தரங்காக இருக்கட்டும், சொற்பொழிவுகளாக இருக்கட்டும், இங்கே வினாடி வினா நிகழ்ச்சி இன்றைக்கி மதியம் ஃபைனல்ஸ் நடக்க போகிறது அதுவாக இருக்கட்டும், அத்தனை பேரும் ஈடுபாடோடு உற்சாகத்தோடு அவர்கள் நடத்திய விதம், அவருடைய குழுக்கள் எவ்வளோ பேர் வாலண்டியர்ஸ், ஒவ்வொருத்தர் பேர் சொன்னால் நீண்ட பட்டியல் வரும்.
அதுவும் தம்பதியராக செய்கிறாங்க, எல்லோரும் ஃபேமிலியாக வந்து ஒர்க் பண்ணுறாங்க. இந்த மாதிரி பெஞ்ச் மார்க் பண்ணும்போது நினச்சேன், நமக்கு ஒரு ஃப்ரீடம் கொடுத்தாரே சன்னிதானம், எந்த ஊர் முதல்ல வச்சுக்கணுங்கிறது அது எக்ஸசைஸ் பண்ணாமல் போயிட்டோமே, தப்பாக வந்து கோயம்புத்தூர் முதல்ல போட்டுட்டோம். இந்த பெஞ்ச் மார்க்கில் வரப்போகிற சென்னை, பெங்களூரு, டில்லி, மும்பாய், மதுரை, இந்த மாதிரி எத்தனையோ நகரங்கள்லாம் பண்ணணும். இதை எல்லாருமே சொல்லுவாங்களே, இங்கே பார்த்தவங்க சொல்லுவாங்க, யூடியூப் சேனலில் பார்த்தவர் சொல்லுவார், என்ன சார் கோயம்புத்தூரில் இருக்க மாதிரி இல்லையே சார்னு சொல்லிட்டா கஷ்டம் இல்லையா சீனிவாசன், நீங்கள் தான் காப்பாற்றணும். ஸோ அதை வந்து நாம் பண்ணுறதுக்கு இவங்களை எல்லாருக்கும் பாராட்டுறோம். இப்போ பல பேர் இன்றைக்கி தான் வந்திருப்பீங்க, அவர்கள் செய்த அந்த பணியை எல்லோரும் கைத்தட்டுங்க. பல மிக சிறப்பாக அவர்கள் செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கு அவர் பக்தியின் அடிப்படையினால், வேற ஒன்றும் இல்லை, ஆடம்பரம் இல்லை, பக்தியின் காரணமாக நம்ம குருவுக்கு செய்யணும், அந்த நம்முடைய குருவை வைத்து அவர் என்ன கட்டளையிட்டு இருக்கார் எல்லாருக்கும் பயன்படும்படி செய்யணும்னு அதை செய்திருக்கிறார்கள். இன்றைக்கு நமக்கு பெரிய அதிர்ஷ்டம் என்னென்னா, மூன்று பேருமே வித்வான்கள்னு சொல்லலாம். 3 பேருமே ஸ்ரீ மகா சுவாமிகளிடம் மிகுந்த பக்தி உடையவர்கள், ஸ்ரீ மகா சுவாமிகளோடு நெருங்கி பழகக்கூடிய வாய்ப்பை பெற்றவர்கள், அவர் பல அபூர்வமான அனுபவங்களை பெற்றவர்கள். அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். இந்த மகா சுவாமிகளுடைய வாழ்க்கை நீங்கள் மேலே போய் பார்த்தெல்லாம் தெரியும். துறவிக்கு இலக்கணமாக திகழ்ந்தவர் அவர், துறவிக்கு இலக்கணமாக திகழ்ந்தவர். ஒரு முறை வெளிநாட்டிலேருந்து பக்தர்கள்லாம் வந்திருக்காங்க, ஒரு குழுவாக வந்திருக்காங்க வெளிநாட்டிலேருந்து பக்தர்கள். அதில் ஒரு அவர்களுக்கு தனியாக நேரம் ஒதுக்கப்படுகிறது. மகா சுவாமிகள் நான் சொல்கிறது இப்பொழுது இருக்கக்கூடிய ஜெகத்குரு சங்கராச்சாரியால் ஸ்ரீ ஸ்ரீ பாரதி தீர்த்த மகா சுவாமிகள். ஸ்ரீ பாரதி தீர்த்த மகா சுவாமிகளை தரிசிக்கும் போது மகா சன்னிதானம் நேரம் கொடுத்ததை பயன்படுத்தி இருக்கும்போது இந்த குழுவில் வந்திருக்கிற வெளிநாட்டு தேசத்தை சேர்ந்தவர், சுவாமிஜி நீங்கள் வந்து சில வருஷம் பிரம்மச்சாரியாக இருந்தீர்கள், உங்கள் குருவிடம் பிரம்மச்சாரியாக இருக்கும்போது படித்தீர்கள், அப்புறம் அவரோடு இங்கே சிங்கேரிக்கு வந்தீர்கள், அவரோடு படித்தீர்கள், படித்துட்டு அவருக்கு சேவை செய்து கொண்டிருந்தீர்கள். இந்த பிரம்மச்சாரி பீரியடில் சாஸ்திரிஜி சுவாமிஜிட்ட ஒரு வெளிநாட்டுக்காரர் கேட்குறார், பிரம்மச்சாரி பீரியடில் நீங்கள் இங்கே இருந்தீங்க, பிரம்மச்சாரி பீரியடில் இருந்ததுக்கும் துறவரம் இப்போ வாங்கிட்டீங்க, இப்போ துறவியாக இருக்கல, ஏதாவது அவர் கேட்குற சமயம் அபினவ வித்யாதீர்த்த மகாசுவாமிகள் இருந்த சமயம், நீங்கள் துறவியாக வந்துட்டீங்க, இப்போ பிரம்மச்சாரி பீரியடுக்கும் துறவிக்கும் கம்பேர் பண்ணி ப்ளஸ் மைனஸை சொல்ல முடியுமான்னு கேட்குறேன். அவங்க என்ன ப்ராப்ளி எக்ஸ்பெக்ட் பண்ண, பிரம்மச்சாரியாக இருக்கும்போது நான் 2 இட்லி கூட சாப்பிட்லாம், இல்லை காத்தால் கொஞ்சம் லேட்டாக எழுந்துக்கலாம், இல்லை நான் கொஞ்சம் விளையாடலாம், இப்படி ஏதோ சொல்லுவார். இப்போ சன்னியாசியாக இருக்கும் போது என்ன பதில் சொன்னார் தெரியுமா மகா சுவாமிகள்? நம்மெல்லாம் யோசிச்சே பார்த்துருக்க மாட்டோம். ஃபார் எ சன்னியாசி தேர் இஸ் நோ லுக்கிங் பேக். ஒன்ஸ் யூ ஆர் பிகம் எ சன்னியாசி, தட்ஸ் ஆல். நீங்கள் திரும்பியே பார்க்கக்கூடாது, பழைய வாழ்க்கையை பற்றி சிந்தனையே பண்ணக்கூடாது. என்ன பதில் பாருங்க. That sums up the personality of பாரதி தீர்த்த மகாசுவாமிகள். That is called துறவரம். என்னுடைய பூர்வாசிரமம், அம்மா அப்பா, நான் பிரம்மச்சாரியாக இருக்கும்போது ஸ்ரீனிவாசனோட விளையாடி இருந்தேன், ஒன்றும் கிடையாது. ஃபார் எ சன்னியாசி there is no looking back. That's the greatness of பாரதி தீர்த்த மகாசுவாமிகள். அதே போல பல விஷயங்களை அறிந்தவர்கள். டாக்டர் குடும்ப சாஸ்திரி அவர்கள் 3 பல்கலைக்கழகத்துக்கு துணைவேந்தராக இருந்திருக்கிறார்கள். 3 பல்கலைக்கழகத்துக்கு வைஸ் சான்சலர். ஃபஸ்ட்டு டைம் அவரை டேலண்ட்டை ஸ்பாட் அவுட் பண்ணி அவரை வைஸ் சான்சலராக ஆக்கி none other than our honorable Prime Minister Narendra Modi ji. Narendra Modi ji called him to Gujarat and made him the Vice Chancellor. அதற்கு பிறகு தொடர்ந்து அவர் சென்ட்ரல் சான்ஸ்கிரிட் யூனிவர்சிட்டி இன்றைக்கி பிரமாதமாக பல இடத்துல வளர்ந்துருக்கிறது என்று சொன்னால், அன்றைக்கி இருந்த யூனியன் மினிஸ்டர் அர்ஜுன் சிங்குடைய அவர்கிட்ட போராடி, அவருக்கு கூட துணை இருந்த சீஃப் செக்ரட்டரி மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் செக்ரட்டரியோட எத்தனையோ போராட்டம், இவ்வளவு பட்ஜெட் வேணுமான்னு அதுக்கெல்லாம் போராடி அந்த சென்ட்ரல் சான்ஸ்கிரிட் யூனிவர்சிட்டினால எவ்வளவு ஒரு முன்னேற்றம், சமஸ்கிருத கல்லூரி சாஸ்திரம் படிக்கிறதுக்கெல்லாம் வசதி பண்ண முடியுங்கிறத உணர்ந்து அதை ஏற்படுத்தின முழு பெருமை அவருக்கு வரும். He had such a great vision
he had vision for India. So he could give a plan. அவங்கெல்லாம் இமேஜினே பண்ணி பார்க்க முடியாது. சென்ட்ரல் சான்ஸ்கிரிட் யூனிவர்சிட்டிக்கு இவ்வளோ பட்ஜெட்டா, இவ்வளோ கோடி வேணுமா, என்ன ஃபிகர் பேசிட்டு இருக்கார் இவர் அப்படின்னு சர்ப்ரைஸ்டாக இருந்தாங்க எல்லாரும். அந்த காலகட்டத்தில் பண்ணி இன்றைக்கு சென்ட்ரல் சயின்ஸ் யூனிவர்சிட்டி வளர்றது பெரிய விஷயம் இல்லை, அது துவக்கம். அந்த நேரத்தில் ஐ திங்க் ஹானரபிள் மினிஸ்டர் அர்ஜுன் சிங் வாஸ் ஃபுல்லி இன் சப்போர்ட் ஆஃப் ஹிஸ் விஷன் அண்ட் ஹி காட் இட். அந்த மாதிரி ஒரு ஸ்ருங்கேரியிலே அவர் இருக்கக்கூடிய சான்ஸ்கிரிட் யூனிவர்சிட்டியில் அங்கே முதல்வராக இருக்கக்கூடிய பாக்கியம் அவருக்கு கிடைத்தது. மகா சுவாமிகள் அவர்கள் எத்தனையோ விருதை அவருக்கு வழங்கியிருக்கிறார்கள். மகா சுவாமிகளுக்கு ஏதாவது விருது வழங்கணும்னா அது குடும்ப சாஸ்திரி பேர் வந்துடும் ஞாபகத்துக்கு நினைக்கிறேன். வித்யாதீர்த்தா ஃபவுண்டேஷனில் ஆண்டுதோறும் அபினவ் வித்யாதீர்த்த மகா சுவாமிகளுடைய ஜெயந்தி உற்சவத்தில் விருது வழங்குவது வழக்கம் சாஸ்திர பண்டிதருக்கு. அந்த விருதை இவர் பெற்றிருக்கிறார்கள். பாரதி தீர்த்த புரஸ்கார் பெற்றிருக்கிறார்கள். வேறு மடத்தில் சம்பந்தமாக கொடுக்குற எல்லா விருதுமே அவருக்கு வந்திருக்கும். அது ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கும். மகா சுவாமிகள் இவருக்கு ஒரு அபூர்வமான ஒரு புத்தகம், அந்த புத்தகத்துக்கு இவரை டிரான்ஸ்லேட் பண்ண சொல்லி கம்பேரிட்டிவ் ஸ்டடி பண்ண சொல்லி, அது மகா சுவாமிகள் கொடுக்குறாருன்னா அதுக்கு என்ன டேலண்ட் இருக்கணும், அதுவும் அது எவ்வளோ கஷ்டமான ஒர்க்கு. பிகாஸ் ஐ எம் நாட் டெல்லிங் த டீடைல்ஸ், யூ ஷுட் ஷேர் இட். அந்த மாதிரி ஒரு உயர்ந்தது. என்னுடைய பாக்கியம் லைஃப்பில் என்ன தெரியும், நமக்கு அருகதையே கிடையாது. ஆனால் இவர் போற இருக்கவருடைய பழகக்கூடிய பாக்கியம், நம்மளையும் ஒரு பொருட்டாக நினைத்து ஏதோ 4 விஷயங்களை சொல்லக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்கு. அது அவரை எல்லோரும் சார்பிலும் நமஸ்கரித்து வரவேற்கிறேன். வெங்கட்ராமன் அவர்கள் பக்திக்கு உதாரணம். அவர்கள் சிறு வயதிலிருந்தே நல்ல ஒரு குடும்பத்தில் பிறந்து நல்ல ஒரு துணைவியாரை அடைந்து அந்த குடும்பமே ஒரு பக்திக்கு இலக்கணமாக இருக்கும். சென்னையில் இருக்கும் பொழுது ஆண்டுதோறும் பல சத்சங்கம் அவர் வீட்லேயும் நடக்கும். சத்சங்கம் அது ஜனவரி 31 அகண்ட சத்சங்கம் ஊல் அப்படியே ஜனவரி 1 நடந்துகிட்டே இருக்கும். அவர்களுக்கு பகவான் பயிர்வு உதவியெல்லாம் கொடுத்துக்கிட்டே போயிட்டு இருக்கார். ஆனால் என்ன பயிர்வு உதவி வந்தாலும் ஒரு தடவை நம்ம தமிழ்நாட்டு ஆளுநர் அலெக்சாண்டர் விஸ்வநாதன் ஆனந்தை பற்றி சொன்னது எனக்கு ஞாபகம் வருது. விஸ்வநாதன் ஆனந்த் யார்? செஸ் பிளேயர். He won the first championship and now he has won the world championship. But I saw his feet well on the ground. But the more you get laurels, அந்த அடக்கம் தான் நமக்கு தான். நம்முடைய குருநாதர் சன்னிதானம் அவர்கள் அதுக்கு வினயத்துடைய ஒரு பர்சானிஃபிகேஷன் ஆஃப் வினயம். அந்த வினயத்தை நம்ம கற்றுக் கொடுக்க வெங்கட்ராமன் அவர்கள் என்ன பதவி வந்தால் அதை பற்றிலாம் கவலை. அதே சேம் வெங்கட்ராமன், வாட் ஐ saw 20 years back and I'm seeing it today. அவர் அந்த மாதிரி ஒரு சிறந்த பக்தி அண்ட் நல்ல இன்னைக்கு வந்தே இருக்க முடியாது அவர். ஏன்னா இப்போ அங்கே இருக்கக்கூடிய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய நிலைமையில் அவர் இருக்கக்கூடிய பொறுப்புகளில் வருவது மிக கடினம். முதல்ல வரல தான் சொல்லிட்டார். அப்புறம் இன்றைக்கி சதஸ் மார்னிங்கில் வைக்கிறோங்கிறதுனால அவரால் வர முடிந்தது. அவருக்கு எல்லோரும் சார்பிலும் நமஸ்கரித்து வரவேற்கிறேன். 𝐾𝐿 ஸ்ரீனிவாசன் அவரும் நானும் நெருங்கிய நண்பர்கள். அவருக்கு இருக்கிற வித்வத் எனக்கு கிடையாது. ஆனால் அவரோடு சேர்ந்து காமெண்ட்ரி கொடுக்கக்கூடிய பாக்கியம் ஸ்ருங்கேரியில் ராஜகோபுரத்துலேருந்து ஆரம்பித்து தோரான் கணபதி சன்னதி, ஆதிசங்கர் சன்னதி, சாரதாம்பாள் கோவில் சன்னதி, சந்நியாச ஸ்வீகார தினம், மகாசன்னிதானத்தோட சஷ்டிப்த பூர்த்தி, இது எத்தனையோ வைபவங்கள். எல்லா வைபவங்களும் ஆனால் ஒன்று நாங்கள் நேரடியாக பார்க்க முடியாது. நாங்கள் பெட்டி மூலமாக தான் பார்க்குறோம். ஏன்னா ஏதாவது ஒரு இடத்துல உட்கார்ந்து கொண்டு நாங்கள் காமெண்ட்ரி கொடுக்கக்கூடிய வாக்கியம் உங்களுக்கு எல்லாருக்கும் அவர் பரிச்சயமாக இருக்கும். நீங்கள் சங்கரா தொலைக்காட்சியில் நடக்கக்கூடிய பல நிகழ்ச்சிகள் அவரை பார்த்திருப்பீர்கள். அதெல்லாம் விட நீங்கள் அவருடைய கடின உழைப்பு, அவருடைய விஷன் நீங்கள் பார்க்கணுன்னா பெங்களூர் மாநகரத்தில் சுரபாரதி ஃபவுண்டேஷனுக்கு ஒரு தடவையாவது நீங்கள் போயிட்டு வரணும். அது என்னன்னா, சிங்கேரிக்கு ஒரு தடவை போயிட்டு வந்தால் அப்புறம் போதும் சார் அப்படி யாரும் சொல்ல முடியாது. ஒரு தடவை சிங்கேரிக்கு போயிட்டா லைஃப் ஃபுல்லாக போயிட்டே இருப்பீங்க. எவ்ரி இயர் அட்லீஸ்ட் ஒன்ஸ் போவீங்க. சுரபாரதிக்கும் அந்த இது என்னன்னு தெரியல, அது ஏதாவது ஆகர்ஷண சக்தி சன்னிதானம் கும்பாபிஷேகம் பண்ணிட்டாரான்னு தெரியல. அங்கே இருக்கக்கூடிய மகா கணபதி சன்னதி, சாரதாம்பாள் சன்னதி, வெங்கடாஜலபதி சன்னதி 24 hours அன்னதானம் எப்படி தான் பண்ணுறாங்கன்னு தெரியல.
அந்த மாதிரி ஒரு சிறப்பாக நடக்கக்கூடிய கல்வி, சமஸ்கிருத கல்வி, வேதம் கல்வி. அங்கே வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அந்த ரதோத்சவத்தில் பார்த்தா சிறுவர்கள் செய்வாங்க. மகாருத்ரம் பண்ணுறது பண்டிதர்கள் இல்லை, சிறுவர்கள். அப்படியே அவங்களே பூஜை பண்ணுவா, அவங்களே மகாருத்ரத்தில் கலந்துப்பா. பூர்ணாவதிக்கு தான் பெரிய பெரிய பண்டிதர் வருவார். அப்படி அத்தனை சிறுவர்களை வளர்த்துருக்கிறார். பெரிய விஷயம், ரொம்ப டஃபஸ்ட் ஜாப் அது. To keep the youngsters involved in the activity and interest in them and follow traditions, very difficult. This fantastic job பண்ணியிருக்கார். நான் இதை பார்த்தோன்னு முதல் தடவை போனோன்னு சன்னிதான்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி ஜாப் ஐயோ பண்ணவே முடியாது. என்ன மாதிரி ஒரு இன்வால்மெண்ட்டோடு இப்படி செய்திருக்கிறார்கள். அவர்கள் இங்கே வந்தது மிக மிக சந்தோஷம். இன்றைக்கும் அவருடைய சுரபாரதி ஃபவுண்டேஷனில் மாலை ஒரு முக்கிய நிகழ்ச்சி இருக்குது. அப்படி இருந்தாலும் அவர்கள் நம்முடைய அழைப்பை ஏற்று வந்திருப்பது சந்தோஷம். அவர் எல்லோரும் சார்பில் நமஸ்கரித்து வரவேற்கிறேன். இங்கே பல பெரியவர்களை பார்க்கிறேன். சிலர் என்னுடைய பேர் தெரியும். வந்து எல்லாரையும் நமஸ்கரித்து நீங்கள் எல்லோரும் வந்தது மிக மிக மகிழ்ச்சி. எல்லோரும் புகைப்பட கண்காட்சியை மறக்காமல் போய் பார்த்துட்டு வாருங்கள். உங்களுக்கு சில அன்பர்கள் உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன்ஸ் கேட்டால் கொடுக்கறதுக்காக, உங்களுக்கே தெரியும், கிளாரிஃபிகேஷன் கொடுக்கறதுக்காக அங்கே உதவி செய்வதற்காக காத்திருப்பார்கள். அதற்கு பிறகு எல்லோரும் பிரசாதம் சாப்பிட்டு விட்டு நிறைவு வரை இருந்து என் ஜெகத்குருக்குலை அனுகிரகத்துக்கு பாத்திரம் ஆகும்படி மிக பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். இப்போது ஆனந்த் அவர்கள் மேடைக்கு வந்து டாக்டர் குடும்ப சாஸ்திரி அவர்களை கௌரவப்படுத்தணும். தொடர்ந்து வெங்கட்ராமன் மற்றும் ஸ்ரீனிவாசனை கௌரவப்படுத்தும்படி கேட்டுக்கொள்கிறேன். இன்னொரு முக்கியமான விஷயத்தை சொல்லும்படி ஆனந்த் அவர்கள் சொல்கிறார். அதாவது இந்த சங்கர விஜயம் திருவிழாவில் 3 கருத்தரங்கங்கள். ஒன்று ஆசிரியர்களுக்கான கருத்தரங்கம். ஏன்னா இப்போ நம்ம அடுத்தாற்போல் சென்னையில் நடத்த போகிறோம். ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதியிலிருந்து 13ஆம் தேதி வரை அனந்த பத்மநாப சுவாமி ஆலயம் அடையாறில் இருக்க உங்களுக்கு பலருக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த ஆலய மண்டபத்தில் நடக்க போகிறது 3 கருத்தரங்குகள். ஒன்று வந்து ஆசிரியர்களுக்கான கருத்தரங்கம். உங்களுக்கு தெரிந்த உறவினர்கள் நண்பர்கள் இருந்தால் அவங்கள பதிவு செய்ய சொல்லுங்கள். சங்கர விஜயன் சேனலில் நம்பர் இருக்கும், தினமலர் பத்திரிகையில் வரும், இன்னும் சிறிது வாரங்களில் சங்கரா தொலைக்காட்சியில் வரும். நீங்கள் வந்து ஆசிரியர்களை பதிவு செய்ய சொல்லுங்கள். ரொம்ப நல்லா இருக்கும் அந்த கருத்தரங்கு. ஐடியல் குவாலிஃபிகேஷன் ஆஃப் எ டீச்சர், லேர்னிங்ஸ் ஃப்ரம் ஆதிசங்கரா. ஒரு ஆசிரியர் என்றால் எப்படி இருக்கணும், ஆதிசங்கரர் என்ன சொல்கிறார் அதை பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃப்ரம் எ டீச்சர் டு எ குரு, ஹவு எ டீச்சர் கேன் பிகம் எ குரு, அது ஒரு செஷன். இது சாதாரண நபர்கள் டீல் பண்ண போகிறதில்ல, எல்லாம் பெரிய ஆரேட்டர்ஸ், கிரேட் பர்சனாலிட்டிஸ், செயின்ட்ஸ். இது ஒரு நாள். மற்றொரு நாள் திருமணமான தம்பதியருக்கான நிகழ்ச்சி. அதில் இளம் தம்பதியர்கள் வரணும். 60 வயசு 70 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு கூட இளம் தம்பதியர் வந்தால் நன்றாக இருக்கும். அவங்க சேக்ரெட்னஸ் ஆஃப் ஃபேமிலி லைஃப். சன்னிதானம் எங்கே இதை போட்டார்னா, நம்ம வி ஆர் டாக்கிங் அபவுட் லிவிங் டுகெதர், அந்த கான்செப்ட் இருக்கக்கூடாது. அதனால் வி ஷுட் நோ சேக்ரெட்னஸ் ஆஃப் மேரிட் லைஃப். அண்ட் அது மாத்திரம் தெரிஞ்சால் போகாது, இல்லற தர்மம் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக அந்த நிகழ்ச்சி. ஸோ இதெல்லாம் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களை பதிவு செய்யும்படி நீங்கள் அவர்களுக்கு விவரங்களை தெரிவிக்கலாம் என்று கேட்டுக்கொண்டு ஆனந்த் அவர்கள் இப்பொழுது டாக்டர் குடும்ப சாஸ்திரி அவர்களுக்கு முதலில் கௌரவப்படுத்துவார். வெங்கட்ராமன் அவர்களை டாக்டர் ஸ்ரீ வெங்கட்ராமன் அவர்களுக்கு கௌரவப்படுத்துவார்.
ஸ்ரீ வெங்கட்ராமன் அவர்களுக்கு ஜெகத்குரு குருபக்தமணி என்ற விருதை கொடுத்து அனுகிரகித்திருக்கிறார்கள். அண்மையில் சென்ற நவராத்திரியில் எனக்கு தெரிஞ்ச அந்த குருபக்தமணிங்கிற டைட்டில் வந்து ராமசுப்ரமணிய ராஜா அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. அதற்கு முன்னால் வைத்திய சுப்பிரமணியர் அவருக்கு ஜெயச்சாமராஜாவுடைய அவர்கள் வழங்கியிருந்தார்கள். அடுத்ததாக 𝐾𝐿 ஸ்ரீனிவாசன் அவர்களுக்கு, I now request Dr. Kudumba Sastry to, you will first speak or you will speak and okay. Can I? புரியல. ஆமாம், இது ஒர்க் பண்ணலன்னு நினைக்கிறேன். I now request Sri Venkatraman to deliver the keynote address. 𝗦𝗫𝐸𝐾𝐜 सामाया शङ्कराचार्यमाश्रये प्रह्लादवरदो देवो यो 𝗦𝗫𝗶 𝗧 𝗦𝗫𝗶 नित्यं तं 𝗦𝗫 भजे श्रीसच्चिदानन्दशिवाभिनव्यनृसिंहभारत्यपितान् यतीन्द्रान् विद्यानितीन् मन्त्रनितीन् सदात्मनिष्ठान् भजे मानवशम्भुरूपान् सदात्मध्याननिरतं विषयेभ्यः परान्मुखम् नौमि शास्त्रेषु निष्णातं चन्द्रशेखरभारतीं विवेकिनं महाप्रज्ञं दैर्योदारक्षमानिधिं सदाभिनवपूर्वं तं विद्यातीर्थगुरुं भजे भारतीकरुणापात्रं भारतीपदभूषणं भारतीपदमारूढं भारतीतीर्थमाश्रये विद्याविनयसम्पन्नं वीतरागं विवेकिनं वन्दे वेदान्ततत्त्वज्ञं विदुशेखरभारती. Offer this humble talk at the lotus feet of Jyeshta Mahasannidhanam and Shri Sannidhanam. May their blessings translate into words through the next few minutes, and may the best be conveyed through their divine grace and blessings. Ellarkkum namaskaram, and immense thanks to Vijayanand, Vidyashankar, R. Krishnan, and to the Astigas of Coimbatore, and profound respects to Sri Kudumba Sastry and Sri 𝐾𝐿 Srinivasan. In 1995, I think it's March 6th or March 10th, I don't distinctly remember. It was a Sunday. The whole hall was so crowded that from at a great distance we could have the glimpse of Sri Mahasannidhanam for less than 1 minute. The same hall in 1995. After 28 years or 29 years, it is Acharya's blessing
that somebody who was at the corner of this room to have 1 minute glimpse of 𝐶 Mahasannidhanam is now been blessed to speak about 𝐶 Mahasannidhanam in the Surabharathi Sannyasa Swikara year. This is the karunai of this Guru Paramparai to every Sishya. Am I audible? Kekarada? Now, see, Sri Mahasannidhanam is a ocean. And any amount of effort will be just taking a droplet and trying to speak about it. So which of the droplets should we choose today? That's all. Because you can never describe an ocean or speak about Mahasannidhanam in 1 hour or 50 minutes, as the case may be. So we had the blessings to speak about 𝐶 Mahasannidhanam on several occasions. And now, therefore, what we decided this time is to speak what 𝐶 Mahasannidhanam has blessed and conveyed to the younger generation on Bhagavad Gita. It is just a 90-page book, meant only, it's a primary course on Bhagavad Gita, 90 pages, 60-70 questions asked, common questions asked about Bhagavad Gita, and answered in 1 or 2 paragraphs in the simplest form. Let's take this text, should read it, and please ensure the younger generation of our families do have a copy of this. Because Mahasannidhanam is a Mahapurusha, Mahasannidhanam is a Jivan Mukta, and what has Sannidhanam said? When Mahasannidhanam sits to give an Anugraha Bhashanam, Vedas, Vedantas, Upanishad, Brahma Sutras, they will jump, they will try to fight amongst themselves to come out of his holy lips. This is how Sannidhanam has described 𝐶 Mahasannidhanam. Such a Mahapurusha, just out of sheer compassion, the younger generation should connect with this principal text of Bhagavad Gita, has answered a few questions, common questions raised. Let's assume what will give us the greatest fulfillment in life? Power, money, status, recognition, ability to manage. We can keep adding any number to this list. What will give us the fulfillment in life? Someone will say, money gives me fulfillment. Somebody will say, power gives you fulfillment. Somebody says, Shakti gives you fulfillment. Somebody will say, no, a combination of everything gives fulfillment. Now, 𝐶 Mahasannidhanam answers it in just 2 paragraphs. Look here. All of this, no doubt, gives fulfillment in one way or the other. But this fulfillment is a fulfillment associated with your body, mind and buddhi. It has no use thereafter. So the fulfillment is life, is one who seeks not material knowledge, but the everlasting spiritual knowledge, which is bliss. So fulfillment in life is bliss.
And Bhagavad Gita is a tool which can guide one into this bliss. Simple. You have a set of things to say, it gives me fulfillment. Whereas you say, this is all fine, but this is not the end of it, and there is something beyond it. And one who pursues beyond that attains that level of fulfillment. A question is posed to Acharya. Why does Bhagavan incarnate? It's one of the questions. And the explanation given by Acharya is something so unique, and the dimensions Acharya has touched it is so unique. Acharya says, we all know we don't use the word creation in our text, because creation is, it has to start and it has to end, it has to have a raw material, it has to finish. We always say this universe is a manifestation of God's will. There's a difference between creation and a manifestation. So, world manifest at the will of Brahman. Now, this world has to work in an order. When you run a nation, you need a constitution. That's the governing document. So, when universe has to run in an order, you need certain principles to govern it. Step one. These principles are commonly called and known as dharma. Step two. No doubt this is dharma, but compared to a constitution of a nation, compared to the types of governance we have had for millennia, sometimes it's kingship, sometimes it is democracy, sometimes it is dictatorship, so change is inevitable. So are we to confirm that this manifested universe is governed by different rules of laws for different periods? Because that's our human nature to think like that. Therefore, step two, Acharya clarifies, this is a governing rule, the governing dharma from the start of the manifestation till it gets dissolved. Step three, who manages this governing law? Because everyone connected with some dharma will claim, whether you offer a prayer, daily prayer at home, or you are connected with institutions to serve, it's human nature to say, I am part of some dharma paripalana. Dharma paripalana is a common usage, so rampantly used by all of us. Acharya says, paripalanam is God's job and not our job. We are no way entitled or competent to do a paripalanam of a dharma which manifested along with this universe and sustained till it dissolves. Do we exist that long? So dharma paripalana is God's work. So what are we supposed to do then? Fourth step, we as jivas can either practice dharma or try to serve the cause of dharma. These are the only two entitlements for jivas. Not dharma paripalana, that's God's job. We can practice it. That's the first best option. And to whatever extent we can do, suppose we don't do it to that extent, then at least can you get connected? That's why this text of 90 pages is meant for youth. It speaks their language. Acharya is a Mahatapasvi.
scales down to reach out to our children to say, if you can't practice, then can you serve them? These are the two eligibilities a jiva has in this birth. Step 5. This dharma, as it travels through this manifestation of universe for millennia, for yugas, has ups and downs because of the way the jivas lead their life or govern themselves through this law. So, decline of a dharma is also a part of God's scheme. And therefore, God assures, when there is a decline to a stage where it is irretrievable, that stage, Bhagavan will incarnate as an avatara. He now comes why Bhagavan incarnates. He gives 4 first principle steps and comes to the 5th step. Therefore, Bhagavan incarnates to sustain and conduct a dharma paripalanam, to ensure the lost glory is retrieved and put on stream. Can we do it? Can any one of us here do it? It's the job of only Bhagavan, not us. So, therefore, avatars take place whenever required, at the will of God. We can't say, no, God has to come now because we find it to be very difficult. Nothing doing. It's God's will. And one such greatest avataram is the avataram of Adi Shankara Bhagavad Pada. But for Acharya, none of us would be doing what we are doing today. None of us. 72 different practices. If you utter the word Veda, you will be shunned. In that situation emerged Bhagavad Pada Shankara and recreated, restored a renaissance and restored the glory of Advaita. Therefore, 3 important aspects which we should bear it in mind for how an youngster would approach it. God plus Dharma plus Avatara makes our Dharma unique, called Sanatana Dharma. Because it's God's Dharma, God maintains it, and God assures, whenever there is a decline, I will appear and restore it, and He has been restoring it. So, youngsters, the answer which Acharya gives is, as youngsters, do you want to practice and connect with this Dharma and benefit or not? Choice is yours. No compulsion. Choice is yours. So, the first aspect of this question is, what is the bottom line? Because a youngster has to understand, he will ask us, okay, all this narration is fine. What is the takeaway? That's how they will react. So the first takeaway to the first question is, know the distinction between Dharma Paripalanam, which is God's job, and practice of Dharma or serving Dharma, which is Jiva's job. If you understand this distinction, you will serve the cause of Dharma without ego. That's the first fundamental point. Kill it. Kill it. Think that you are a servant of Dharma, not a master of Dharma to maintain it. So, Dharma gives us phala only when served without ego. That's one principal takeaway for all of us.
and for all times to come. This should be kept repeatedly in our mind. Now comes the second question. Excellent. Very nice. Okay. Please tell us how to serve Dharma. Practice Dharma is a different, completely Vedantic topic, which we will do it some other time. Now, to connect with the youth, how do we practice, how do we now serve Dharma? Acharya gives one simple illustration as an answer to this question. Look here. Many of us think it's something which Acharya has said again and again in the Anugraha Bhashanam. All of us think giving donations will wash off our sins. That's the easiest connect. It's the assumption which many of us have. Many young children also have. So Acharya says, all right, giving donation can also do you good. There is no doubt about it. Because you are disowning what you are otherwise bestowed in this birth. You are ready to disown something. So it's good. But says, when you do the service to Dharma, attitude matters. It is your attitude in serving the Dharma that matters to you. Only then Dharma will have effect on you. So what should be the attitude? Acharya says, let's take the case of a monetary donation. Somebody is wealthy or resourceful and therefore wants to donate for a good cause. He or she can do it in two ways. Acharya says, these are the two options available to you. Option one, I have wealth. I can give and therefore I donate happily. Option B, God has blessed me this wealth in this Janma. God has blessed me the mind to serve the cause of Dharma. So may I feel blessed to serve Dharma by offering this donation to this good cause. In both the cases, money flows out of your purse. You are ready to disown. That's good. That's a good symptom because you are ready to give. But how you give matters a lot for God. How you give may not matter to us amongst human beings. We understand lifestyles. But for that Dharma to translate into a phala for you, your attitude matters. So the same money which you want to give, in what framework of mind you give matters. 2, see how he expands it slowly. He says, look here, we all think offering money is the easiest way to connect with Dharma. But we are so familiar with the word donation because somewhere in the hierarchy of service, donation has a unique place. Therefore, we think donation is something very good or superior. Acharya says, look here, young children, don't plant the idea of donation equals Dharma or service of Dharma is through donation. Translate it as, what can I offer as a service to God or Dharma? Instead of the word donation, substitute it with an expression, offering. Now start working. What can you offer? Every jiva has some resource in him or her to offer. The human birth is got only that way. Nobody is left high and dry. The most heinous to the most holy still has a window to grow, whichever way they aspire. So in that window of goodness, can you convert this as offering? Then ask this question. Once it becomes offering, you can offer your time to serve.
Please understand today, donations flood many good causes. Money comes first because it was coming last in our term, 30 years back, 40 years back. Today, you ask for a good project, money comes first because people afford and they want to associate. But what comes last is ability and the time to translate that money into a good result. These are the two scarce resources today in the dharmic segment. People don't have time to serve the cause of dharma. People don't have the ability to serve the cause of dharma. So, now instead of donation, if we substitute it as offering, if someone has time, I have this much of time at my disposal. Oh, what a valuable resource he or she will be for us. If somebody says, I have, for example, we are now looking at a lot of translation works. There are gems, invaluable scripts available with us in our research center. In some languages, it needs to be translated into Tamil, Kannada, Malayalam, Marathi, in Hindi. If somebody says, I have been a translator, or somebody says, I know this language, I can do the translation, why money from them? What are we going to do with them? Because this resource is much more important than a donation today. And what a yeoman service you would be doing, because what is not otherwise accessible, an important text, somebody in their mother tongue can read it and assimilate and experience it. What a great service it would be. So, the second point is, don't let young children not plant the idea in their mind. Service means only donation through money. It can be in any form. And Acharya, see the first point when we said dharma paripalanam, between paripalanam and serving, we will lose ego. That's the first takeaway. Now for children, what is the second takeaway? This question gives what is the takeaway? Look here, if you are going to donate it as only wealth, then you will be deep into action of contribution. Whereas if you say, I have time to serve, I have ability to serve, I have responsibility to serve. In fact, one of the sitting judges of the Honorable Supreme Court in an open meeting was saying, clarifying, a person for the last 30 years, he has been on Saturdays and Sundays, goes and cleans one Shiva temple. It's a very important shrine in Bangalore. And both him as a lawyer, today as a Supreme Court judge, and the other gentleman, starting from the scratch, is now running a big empire in Bangalore. Comes and says, so he asked him, you were doing it 30 years back, you are doing it 20 years back, now you are running a big empire, where do you find the time to come and connect on Saturday and Sunday? He says, no. If I miss it for 3 weeks or 4 weeks, I will become a monster. My only connect with sanity is spending the Saturday and Sunday and cleaning the premises of the temple. That alone makes me stable and sane and grounded to earth. That's the answer that CEO gives. So, he is not one, he might be contributing, he might be having his own CSR projects, that's different. But he finds the connect is not through donation. The connect is by cleaning the temple, so that he remains grounded to the earth. So the second takeaway is, first takeaway is, don't have ego when you are connected with dharma. The second is, do whatever you can, it's acceptable in dharma. When you do it, then the mind translates from mere action into duty. Over a period of time, you will realize this is your duty to do. There is no ego. And second point is duty. Now come to the third question.
What is the connect between God and Dharma? That's a question. Our Acharyas are the example for this. Even though Acharya doesn't say so in that. Acharya will never say, I am an example for somebody. Because people who live as examples never say that they are an example for somebody. They just live as examples for others to emulate. It's your choice. People who may not be able to live as example may pretend to say, no, I am an example. Somehow I have to find my place there. But people who live as examples just live as examples. So, here comes what is the connect between God and Dharma? And quotes from the Bhagavad Gita to say, look here, all of us have to perform Dharma, practice Dharma or serve Dharma, because without an exception, including me, God. For this world to be in an order, I also have to perform actions. So, when Krishna said, for a sannyasi, there is no looking back. For a 𝗞𝗏, he is casted with a duty and obligation by 𝗏 Shankara. You cannot run away. You can't close yourself from the world. You are a 𝗞𝗏. You have to perform dharma for sishyas to follow and practice. So God performs dharma. Because there is no difference between God and Guru in our understanding and in our scriptures. Because both have conquered Maya. Both have conquered the three gunas. And God through Guru can evolve a jiva who is a slave of Maya and translate him into himself. And that's why he is a Sadguru. He is a Mahapurusha. He is a Jivan Mukta. One who can translate his Sishya into himself. And a 𝗞𝗏 does. Why should Acharya do Chandramouli Puja every day? Now we will have a different interpretation, say that is the only connect we have now with Mahasannidhanam, to see for 1 hour. That stops, that's all. It's complete seclusion. So, if Acharya stops performing puja, what will all of us say? Look here, our gurus have said, they have themselves stopped puja. So we don't have, they can stop puja any minute they want. Because they have transcended that stage, but they still keep performing it for us. Therefore, Acharya says, it is not enough if you hear about dharma, speak about dharma, listen to dharma, discuss about dharma, fight for dharma. You should practice dharma as a natural habit in you at some point of life. That's the third takeaway. Now the fourth takeaway is, please tell us, how do you immediately connect? Because God is invisible. You are saying so many things. Simple. We come in a lineage which is 1250 years old. And we come in a lineage where every Mahapurusha, every Jivan Mukta of this 𝗞𝗏 has evolved a Sishya Swamigal at that point of time and given to us. We are not rendered orphans even for a day in this 1250 years. Something which we should really acknowledge in our mind and find it as an experience. Tell us one day that we have been left without a guru. Let our lineage go back any length. Say no, we didn't have a guru for a day. So there is a Pratyaksha Bhagavan for you through your Kula Guru. In fact, I was telling Vijayanand and our Vidyashankar yesterday. See, this meeting started on 14th February. You won't believe. 14th February 1996. The speaker should have died brutally in a road accident and escaped unscathed, not even a scratch. And on 17th February 1996, when the speaker offers himself
before Sri Mahasannidhanam, Mahasannidhanam said, Jyeshta Mahasannidhanam Anugraham pa, idu unaku oru marupiravi. So I'm actually 29 years old. It's a fresh lease of life. Every breath that comes out of the speaker's body is his mercy. Me and my cousin went today to a cousin's house to offer our namaskarams and prayers to a rare Shivalingam which is 135 years old. 𝗏𝗏 is the name of that Vigraham. It was given in 1895 by our 33rd Acharya, Sachidananda Shiva Abhinava Narasimha Bharati Mahaswamigal, when he camped for the second time at Melmangalam. Acharya has come thrice to Melmangalam. One with his Guru, then in 1895 and third in 1909, before the Kumbhabhishekam for Adi Shankara at Kalati. So in 1895, when the Patna Pravesam happens, a couple stands before Acharya, Tandaveshwarar and Ranganayaki, and cries. Acharya says, what is your problem? We don't have progeny. And Acharya says, it sounds like Mata and Shivaguru, Aryamba and Shivaguru praying to me. Take this 𝗏𝗏 and starts praying. You will get a progeny soon. Dear listeners, it is an incident which happened 135 years back. Through them, 4 broad branches of families through sons and daughters have emerged in that village. And this story was narrated by the 4th and the 5th upcoming generation children to us. And we discovered that we are one such people born through the female descendants of Tandaveshwara. So our very birth is through blessings. And our very survival today is through blessings. So, Guru Anugraham it's like sunlight. It's like rain. It's like a flowing river. Actually, how many times I said, if you want to, the river flows for everybody. You pick up with 1 tumbler, you take that much punya. You take a big kodam, you take big tanker, you take that much punya. Does the river say, no, I'll give only 1 tumbler to this gentleman? No, Guru doesn't say so. So, in my last 15-20 minutes, I hope, another 10-15 minutes, is okay. 10 minutes? Yeah, 12:30 I'll complete. Now, 2 simple questions Acharya answers, and with that I will try to wind up. A question is asked, if karmas are the cause, then why is Bhagavan referred to as ocean of compassion? One of the questions. See, after all, what are you saying? Because a logical mind, a youngster is asking this question. Logical mind, look here, you are saying everything is karma. It's predetermined, good or bad. Then what is the role of God to play with us? So Acharya clarifies, look here, it is true, you can go through your pains and pleasures on your own, without the help of God. But if you seek the help of God, you may continue to go through the pleasures and pains, but God as an ocean of compassion can comfort you to ensure you go through the process, but I'm here to handhold you. This is the difference. You do it individually or you do it with a connect. A second question is asked, look here, we do so much of rituals. Why does Pala doesn't come to us? Only simple, straightforward answer. Look here, you may do the richest of rituals. You may do the brightest of things on earth. Are you doing with faith? Now Acharya asked the questioner, the youngster, what do you mean by faith? Will be your next question. So I'll answer you first. What do you mean by faith in what? Faith in the Vedas. Faith in the words of the Guru. Faith in the Ramayana. Faith in the Mahabharata. Are you ready to believe every story of Ramayana? Can you swear it?
If you believe, then if you do a ritual, it will give you the phala. If you suspect, how is this possible? Then you choose what you perceive to your logic as correct. That's not faith. The test is, are you willing to believe Ramayana in toto? We'll come to Vedas, we'll come to Guru later. Every story of Ramayana, can you believe it as truth? Is the question asked. So, this goes on and on and on. My last 5 minutes, I have to just convey two important information and then leave this place with utmost respect and for this great immense opportunity to provide it to us. See, all of us are now in service. When we talk about Sri Sri Mahasannidhanam, Pandits can talk about his pursuit to Vedanta, his ability to put even Vedantic truths in concise forms. For us, it is ultimately the blessings, the rich experiences of various Sishyas. So when he narrated a couple of experiences, how life started. When Mahasannidhanam has withdrawn himself into reclusion, almost in total reclusion, except for the brief Chandramaulishwara Puja and 10 or 15 minutes thereafter. The greatest blessing Sri Sri Mahasannidhanam has now given to us is in his Jivayat, in his Yatra, he has also not only given us Sri Sri Sannidhanam for the next generation to handhold and follow the spiritual guidance. He has also allowed a transition in administration to happen smoothly. He has given us Sri Sri Sannidhanam as a guru, and he has given us an administrator who will now connect us and take us into the path guided by Acharya. Just one brief incident about how this man is so humble. Somebody has referred to us that we are all grouted. You should work with him and meet him. You will see the most grouted Sishya today is him. There was a big Kumbhabhishekam, raining cats and dogs till 11:45. And he was given an accommodation within the campus. Two important VIP devotees came. He said, I'll get out because they are important VIP devotees for our mutt. I'll go and stay out. So when somebody requested, why don't you come and join us in a hotel? He said, that is 1.5 kilometers away. I'm not very sure whether Ola will come in the morning or not. And he chose such an ordinary place to stay, appalling place rather to say, 600 meters away from the place in the same road. And when somebody asks why, no, we don't know when Acharya will call. And we have no control when the rain will stop. I have an umbrella in my hand. 600 meters, anytime on a beck and call, I'll be there. 1.5 kilometers, I may get stuck. This is his devotion to the Peetham and Acharya. When we spoke very briefly, because he is now in a different role, it's not easy to access. So what will be your first priority? And the answer was straight and simple. Every Sishya is connected to the Acharya, and Acharya is connected to every Sishya. It shall be our endeavor in our regime that every Sishya also owns this Sringeri Sharada Peetham has his own institution. That transition should happen, that field, you should reach that field, and we will work towards that field. So, it is the choicest of blessings that Sri Sri Mahasannidhanam has blessed us with a new administrator and CEO, Sri P.A. Murali. And the concluding words is, Acharya has said all of us one thing, when we serve Dharma, all of us are anxious to serve Dharma. But Acharya has said, even if there is a conflict on some issues, you put across your view correctly. Don't fight and don't express hatred which the other man is capable of. Shun away, because when, in fact, in Krishnan's exhibition, he has captured a beautiful anecdote. When Sri Sri Sannidhanam drew an entram,
when the yantram was flowing inwards, Acharya said, you can draw this yantram and use it to have power, to have control, and to conquer enemies. But this Peetham and its gurus have no enemies. We don't see anybody as our enemy. So draw it outwards. And Sri Sannidhanam has said this in the 15 talks, eulogizing his guru. He has himself said this. So we don't have enemies. But point is very clear. When somebody makes a wrong statement, somebody makes a wrong fact, I'll just cite one incident and with that we close. Recently, a very distinguished and a very, very respected person, a seasoned speaker, very, very respected person, gave a statement during this Ramalalla Kumbhabhishekam at Ayodhya to say that the Putra Kameshti Yagam was performed elsewhere and not Ayodhya. We had to immediately react. Ramayana, Stotras, the shlokas of Ramayana evidence that Putra Kameshti Yaga was performed only in Ayodhya. It was performed only by Rishyasringa Maharishi, who hailed from Sringeri, and that is the connect we have with Ayodhya. And it was not performed elsewhere. Now somebody says it is in Brahmanda Puranam. We then mailed the Brahmanda Puranam, the relevant text, to say, show us one passage where it was performed elsewhere than in Ayodhya. It's not there. And what sort of a damage are we doing? One Brahmanda Puranam is authored by Bhagavan Vedavyasa, and Ramayana is authored by Maharishi Valmiki. And we start swapping facts between these two texts. Are we not doing damage to our own Maharishis and our own Bhagavan? So serious. So let's defend, because we are in that era, we need to be prepared for that. And let's be prepared for that. We should not cow down there, but we should only assert what is truth and convey what is truth. No hatred. Acharya has said several times, Appa, த்வேஷபாவம் இருக்கிறவனுக்கு என்னோட உபதேசம் பலிக்காதுப்பா. மூர்கனுக்கும் த்வேஷபாவம் உள்ளவனுக்கும் என்னோட ஆசீர்வாதம் பலிக்காது. So we will move away from Acharya's grace if we show hatred with fellow human. The simplest with every youngster can try. With these words, it's a divine blessing. It's a divine blessing that Shri Vijayanand, and through the Acharya, Vijayanand, our Vidya Shankar and our Vidya Tita Krishnan provided this. It's a pleasure to see a full packed audience on a Sunday afternoon here in Coimbatore. And I'm therefore very grateful to all the Astikas. You are so fortunate. This place radiates with Sharada Devi's prasadam. And may, it's our sincere prayer, may Coimbatore, in the shortest possible time, become the destination or a hub for both material knowledge and spiritual knowledge. Thank you so much. Thank you so much. Thank you very much, sir, for your excellent keynote address. Sri Venkataraman-ji was referring several terms as far as Sringeri Mutt Sampradaya is concerned. Our 𝗏 Sannidhanamnu சொல்றது ஜெகத்குரு ஸ்ரீ அபினவ வித்யாதீர்த்த மகாஸ்வாமிகளை குறிக்கின்றார். ജ്യേഷ്ഠ மகாசன்னிதானம் என்பவர் அபினவ வித்யாதீர்த்த மகாஸ்வாமிகள் 1954 89 வரை 35வது பீடாதிபதியாக பீடத்தை அலங்கரித்து பீடத்திற்கு மிகுந்த பெருமையை தேடித்தந்து நம் நாட்டிற்கு மிகுந்த பெருமையை தேடித்தந்தவர். மகாசன்னிதானம் என்று சொல்வது இப்பொழுது இருக்கும் ஜெகத்குரு சங்கராச்சாரியால் ஸ்ரீ ஸ்ரீ பாரதி தீர்த்த மகாஸ்வாமிகள். சன்னிதானம் என்று சொல்வது ஜெகத்குரு ஸ்ரீ விதுஷேகர பாரதி சுவாமிகள், அதாவது பாரதி தீர்த்த மகாஸ்வாமிகளோட வாரிசாக இருப்பவர். ஓகேயா? ஸோ இந்த ஏன்னா சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம் என்பதற்காக அதை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். Thank you very much, sir, for your excellent keynote address. And I now request Vidwan Sri 𝐒𝐚𝐿 Srinivasan to deliver his special address.
ध्यानमूलं गुरोर्मूर्तिः पूजामूलं गुरोः पदं मन्त्रमूलं गुरोर्वाक्यं मोक्षमूलं गुरोः कृपा सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् भारतीकरुणापात्रं भारतीपदभूषणं भारतीपदमारूढं भारतीतीर्थमाश्रये विद्याविनयसम्पन्नं वीतरागं विवेकिनं वन्दे वेदान्ततत्त्वज्ञं विधुशेखरभारतीम् வாஸ்தவமாக பார்த்தா தமிழ்நாட்டில் இருக்கிறவ எல்லாம் நிறைய பாஷாபிமானிகள் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதோடைய அனுபவமும் நான் பெற்றிருக்கேன். ஆனால் என்னுடைய தமிழ் அவ்வளோ சுத்தமான தமிழாக இருக்காது. ஆனாலும் ஆச்சாரியால் பற்றி பேசணுன்னா பாஷை விட பாவனை தான் முக்கியம்ன்ட்டு நான் ஒரு எண்ணத்தில் சில விஷயங்கள் பேசணும் என்கிற ஒரு பிரயத்னத்தை பண்ணுறேன். மேடையில் இருக்கக்கூடிய எல்லா மகான்களை பார்த்தா எனக்கு சிவானந்த லஹரிய ஒரு ஸ்லோகம் ஞாபகத்துக்கு வருது. அந்த ஸ்லோகத்தில் ஆதிசங்கரர் சொல்கிறார், பகவான் நம்ம மேலே கிருபை பண்ணணும் அப்படின்னா பகவானுக்காக நாம் என்ன சேவை பண்ணியிருக்கோம். ஆனாலுமே பகவான் நம்மளுக்கு நிறைய கிருபை பண்ணிட்டு இருக்கான். கிருபை பண்ணுறதுலேயே அவர் ரொம்ப பிரசித்தியை பெற்றவன். அதனால தான் அவன் எங்கள் மேலே கிருபை பண்ணுறான். ஸ்மிருதௌ சாஸ்திரே வைத்தியே சகுன கவிதா கானபணிதௌ புராணே மந்த்ரேவா ஸ்துதி நடன ஹாஸ்யேஷ்வ சதுரா கதம் ராஜ்ஞாம் பிரீதிர்பவதி மயி கோஹம் பசுபதே பசுமாம் சர்வஜ பிரதித கிருபையா பாலய விபோ அப்படி என்று ஒரு ஸ்லோகம் இருக்கு. இந்த ஸ்லோகத்தில் நான் என்னையே நான் பார்த்துக்கிறேன். ஆச்சாரியாளுடைய சாநித்தியம் வரணும் அப்படின்னா ஒன்றா புராணங்கள், சாஸ்திர கிரந்தங்கள், வேதம், லௌகிகத்தில் ரொம்ப சிரேஷ்டமான ஸ்தானம், ஜோதிஷ்யம், நடனை, புராணம், இதிகாச ஞானம் இதெல்லாம் இருந்தால் அந்த ராஜா கிட்டே போகலாம். ஆனால் அந்த மாதிரி எல்லாத்துலேயுமே நான் அச்சதுரன். ஆதிசங்கரர் சொல்கிறார், ஸ்மிருதௌ சாஸ்திரே வைத்தியே சகுன கவிதா கானபணிதௌ புராணே மந்த்ரேவா ஸ்துதி நடன ஹாஸ்யேஷு அச்சதுரஹ கதம் ராஜ்ஞாம் பிரீதிஹி பவதி மயி கோஹம் பசுபதே பசுமாம் சர்வஜ பிரதித கிருபையா பாலய விபோ. பசுவாக இருக்கக்கூடிய என்னையும் நீ காப்பாத்து அப்படி என்ற ஒரு ஸ்லோகத்தில் ஆதிசங்கரர் சொன்ன மாதிரி இங்கே மேடையில் எல்லாம் எந்த ஒரு அவாவாளுடைய க்ஷேத்திரத்தில் ஆகட்டும், அவாவாளுடைய பக்தியில் ஆகட்டும், ரொம்ப சிரேஷ்டமாக இருக்கக்கூடிய உத்தமமான இந்த மேதைகள் நடுவில் ஒன்றுமே பிரயோஜனத்துக்கு இல்லைன்னா நான் தான். ஆனாலுமே இந்த மேடையில் நின்றுண்டு ஆச்சாரியால் பற்றி 4 வார்த்தை பேசக்கூடிய கருணை பண்ணியிருக்கார். அதனால ஆதிசங்கரருடைய ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய நம்ம குருநாதருக்கு நமஸ்காரத்தை பண்ணிண்டு, கோயம்புத்தூரில் உங்களுக்கு எல்லாருக்குமே எவ்வளோ ஞாபகம் இருக்குன்ட்டு எனக்கு தெரியல. நம்ம ஆச்சாரியால் ஸ்ருங்கேரி ஆச்சாரியால் இங்கே வந்திருக்கிறபோது நல்ல உபன்யாசம் எல்லாம் நல்லா ஆயிடுத்து. ஆனப்புறமா சொன்னார், இதுக்கு கோயம்புத்தூர்ன்ட்டு எதுக்கு வந்தது தெரியுமா அப்படின்ட்டு ஒரு கேள்வியை எடுத்தார். கோயம்புத்தூர் நீங்கள் கோயம்புத்தூர் என்பேல், சம்ஸ்கிருதத்தில் பார்த்தா கோயம்புத்தூர் அப்படின்னு சொல்லணும்.
நம்மளுடைய பரமகுருநாதரான ஜகத்குரு சந்திரசேகர பாரதி மகாஸ்வாமிகள் இந்த ஊருக்கு பற்றி ஒரு அர்த்தம் சொல்லியிருக்கா. அதை நான் சொல்லிட்டு இந்த மாதிரியான சிரேஷ்டமான ஊர் இது அப்படின்னு சொன்னார். அது என்ன அப்படின்னா, ஜகத்குரு சந்திரசேகர பாரதி மகாஸ்வாமிகள் இங்கே வந்திருக்கிறபோது நிறைய வேத பண்டித்தாள், நிறைய சாஸ்திர பண்டித்தாள் எல்லாம் ஆச்சாரியாலே தரிசனம் பண்ணிண்டாள. இங்கே சுத்துமட்டு இருக்கக்கூடிய நிறைய பேர். அப்போது இந்த ஊருக்கு என்ன அர்த்தம் தெரியுமா அப்படின்ட்டு ஒரு அர்த்தத்தை சொன்னாரா. கோயமாத்மா எங்க கூடிய விசாரம் பண்ணக்கூடிய ஊரு கோயம்புத்தூர். அப்படி ஆத்ம விசாரம் பண்ணக்கூடிய ஒரு ஊராக இந்த ஊர் இருக்கு. அதனால கோயமாத்மா என்கிற ஒரு விசாரம் பண்ணக்கூடிய ஊருக்கு வந்திருக்கிறதே எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை நம்ம ஆச்சாரியால் சொன்னார். இதை நான் ஏன் ஸ்மரணை பண்ணிட்டு இருக்கேன்னா, இந்த அர்த்தத்திலையுமே இந்த ஊர் ரொம்ப அன்வர்த்தமானது. ஏன்னா நான் இப்போ வந்துட்டு இருக்கிறபோது என்னை கூப்பிட்டுன்னு வந்தவருக்கு சொல்லிட்டு இருந்தேன், இந்த ஊரில் என்ன ஃபேமஸ்ஸு அப்படின்னு கேட்டால் நிறைய சொல்லிட்டு சொன்னார், ஓல்டேஜ் ஹோமும் இங்கே தான் ஜாஸ்தி. அப்போ நான் சொன்னேன், வைராக்கியமும் இங்கே தான் ஜாஸ்தியாக இருக்கும். கோயமாத்மா என்கிற ஒரு பதத்தை அவளும் அனுசந்தானம் பண்ணுறதுக்கு இதை விட சிரேஷ்டமானது எதுக்கு? அது காரணம் என்னன்னா, ரிஷீணாம் புனராத்யானாம் வாசமர்த்தோனுதாவத்தின்னு ஆச்சாரியாள் வாக்கிலே கோயமாத்மா என்கிற ஊரில் சர்ச்சை பண்ணக்கூடிய ஊருன்றதுனால வைராக்கியம் ஜாஸ்தி வேணும்னா சம்சாரத்திலேருந்து விளங்கிடணும். அதனால தான் இந்த ஊரில் அதுவுமே ஃபேமஸ் ஆகிருக்கு அப்படி என்று ஒன்று நம்ம வச்சுக்கலாம். சம்ஸ்கிருதத்தில் ஒரு ஸ்லோகம் இருக்குது, குரு பற்றி சொல்லுறது. அது நம்ம ஆச்சாரியாளுக்கு ரொம்பவே ஆப்டாக இருக்குது அப்படின்னா தப்பில்லை. அது என்ன ஸ்லோகம் அப்படின்னா, இப்போ நம்ம பார்க்குறோம் நிறைய பேர் எல்லாருமே குரு என்கிற ஒரு அபிதானத்துக்கு பாத்திரராக இருப்பா. எல்லாரையும் குருஜி குருஜி சத்குரு ஜகத்குரு என்னென்னமோ எல்லாம் அதுக்கு ப்ரிஃபிக்ஸை போட்டு பெருசாக இருக்கிறது. அவளுக்கும் நம்ம ஆச்சாரியாளுக்கும் என்ன மாதிரியான வித்தியாசம் அப்படின்னா, குரவோ பகவசந்தி சிஷ்ய வித்தாபஹாரகாக துர்லபஸ்ஸ குருர்லோகே சிஷ்ய சித்தாபஹாரகா அட்டு ஒரு ஸ்லோகம். இந்த உலகத்தில் குரு என்கிற பேரில் சிஷ்யர்களுடைய வித்தம்னா பணம், அவளுடைய பணத்தை அடிச்சுட்டு போகிற நிறைய குருகள் இந்த உலகத்தில் இருக்கா. அந்த பத பிரயோகம் பாருங்கோ, குரவஹா பகவசந்தி. நிறைய குரு என்கிற பேரில் நிறைய பேர் இருக்கா. யார் அவர்? சிஷ்ய வித்தாபஹாரகாக. சிஷ்யர்களுடைய வித்தம்னா பணம் அடிச்சுட்டு போகிற நிறைய குரு இருக்கா. துர்லபஹா சஹா குருர் லோகே. ஒரு குரு, இந்த மாதிரியான குரு கிடைக்கிறது இந்த உலகத்துக்கு ரொம்ப கஷ்டம். எந்த மாதிரியான குரு அப்படின்னா, சிஷ்ய சித்தாபஹாரகா அப்படின்னு. அந்த வித்தம் சித்தம் என்கிற ரெண்டு பதத்தை வச்சு இந்த ஸ்லோகம் இருக்கு. இந்த சிஷ்யர்களுடைய சித்தத்தை அபகரிக்கக்கூடிய குருநாதர் நம்ம ஆச்சாரியார். இதுக்கு நான் நிறைய உதாரணம் சொல்லலாம். ஒரு வாட்டியும் நான் ஆச்சாரியாள்கிட்ட போகும்போது எனக்கு இப்போ இங்கே மேடையில் நின்று இப்படி வாயில் நல்லா பேச அடிக்கிறேன் தானே, அங்கே போனால் வாயை மூடினுடுவேன், எனக்கு வார்த்தையே வராது. ஏன் அப்படி என்ன, சூரியர் முன்னாடி ஒரு சின்ன டார்ச்சுக்கு என்ன வேலை? நம்ம சிங்கேரிக்கு போனால், அதுவுமே எனக்கே ஒரு வாட்டி ஆச்சாரியால் சொன்னார், குரு கிட்ட மௌனமாக இருந்தால் குருக்கே எல்லாம் தெரிஞ்சுட்டு அவள் கொடுத்துடுவா. இது நான் அனுபவத்துக்கு வந்தது எனக்கு என் குருநாதர்லேருந்து. ஒன்றும் கேட்கலே அண்ணாலே எல்லாம் நம்மளுக்கு என்ன தேவையோ அதை அவர் பார்த்துப்பார். நாம்பளாவே கொஞ்சம் கொஞ்சமாக ஏதோ கேட்டோன்னா ததாஸ்து அது மட்டும் வாங்குகிறோம். இந்த மாதிரியே குரு கிட்ட இருக்கவே கூடாது.
இந்த சித்தாபஹாரகான்றதுக்கு ஒன்னொன்றுக்கு ஒரு உதாரணமாக நான் பார்த்துட்டு போகலாம். ஆச்சாரியாளுக்கு நம்ம பும்பாவம் சமுபேயுஷி பகவதி கிம் பாரதி ராஜதேன்ட்டு ஆச்சாரியால் பற்றி நம்ம சொல்லுவோம். சரஸ்வதி ஒரு புருஷ ரூபத்தை எடுத்துட்டா அது எப்படி இருப்பா அப்படின்னு நம்ம ஆச்சாரியால் மாதிரி இருப்பாள். சரஸ்வதியை நம்ம யாரும் பார்த்ததில்லை. ஆனால் அக்கஸ்மாத்தா ஒரு வாட்டி சரஸ்வதியை பார்க்கணும் அப்படின்னு தோணித்துன்னா நம்ம ஸ்ருங்கேரிக்கு போயிட்டு ஆச்சாரியால் தரிசனம் பண்ணிட்டாக்கா சரஸ்வதி என்றது இப்படி இருக்கும். ஒரு வித்தியாசம் என்ன, இது பும்பாவ சரஸ்வதியாக இருக்கும், அவ்வளோதான். இதே வச்சு ஒரு அற்புதமான ஒரு ஸ்லோகம், அந்த ஸ்லோகத்தில் வித்யை என்கிறது எப்படி நம்மளை காப்பாற்றும், ஆச்சாரியாளுடைய ஞானம், ஆச்சாரியாளுடைய தபஸு, ஆச்சாரியாளோட பேரை நம்மளுக்கு எப்படி காப்பாற்றோன்னா, மாதேவ ரக்ஷதி பிதேவ ஹிதே நியுங்தே காந்தேவ சாபிரமயத்யபனீய கேதம் கீர்த்திஞ்ச திக்ஷு விதனோதி தனோதி லக்ஷ்மீம் கிம் கிம் ந சாதயதி கல்பலதேவ வித்யா அப்படின்ட்டு ஒரு ஸ்லோகம். தாயார் மாதிரி நம்மளை ரட்சிப்பாரா? உங்களுக்கு ஏதாவது அனுபவம் இருக்கா அப்படி அன்ட்டு என்ன கேட்டால், எனக்கு பல சம்பத்சரம் அப்படி இருக்குது. ஆச்சாரியால் தாயார் மாதிரி என்னை பார்த்துன்னு, என்னுடைய யாரோ இந்த ஜாதகம் எல்லாம் பார்ப்பாளே, அவ சொல்ல, உங்கள் பையனுக்கு இந்த டைமில் ரொம்பவே பேட் டைம் போயின்னு இருக்கு, இவனுக்கு கொஞ்சம் சரியானோன்னு குரு கட்டாட்சம் தான் வேணும் அப்படின்ட்டு ஒருத்தர் சொன்னாரா. அப்போது அந்த சமயத்தில் நான் என்ன பண்ணேன், லௌகிக வித்யைக்கு குட் பை சொல்லிட்டேன். இல்லை, நான் இனிமேல் லௌகிக வித்யாபியாசம் பண்ண மாட்டேன், சாஸ்திரம்தான் படிப்பேன் அப்படின்ட்டு. இது பேட் டைமில் எடுத்தின தீர்மானம். இப்போ சொல்லுங்க, ஜோஷியர்கள் சொல்கிறது குரு கட்டாட்சம் இருந்தால் பொய்யாவும் போகலான்றதுக்கு நான் தான் உதாரணம். அப்போ என்ன ஆச்சு, சாஸ்திரமே எடுத்துக்கணும் போது நான் ஸ்ருங்கேரிக்கு போனேன். எங்கள் அம்மா அப்பா கூட்டிகிட்டு போன உடனே நான் இப்படி சாஸ்திரம் அத்தியனம் பண்ணணும்னு இருக்கேன். இரு அன்ட்டார். இம்மீடியட்டாக நான் என்ன சொன்னேன், சரி இருந்துடுவேன்னு. எங்கே இருக்கணும்னு தெரியாது, யாரை பார்க்கணும்னு தெரியாது, எங்கே போகணும்னு தெரியாது, ஒன்றும் தெரியாது. ஆனால் இருன்னு சொன்னதுமே நான் அங்கே இருந்துட்டேன். எங்கள் அம்மா அப்பா அப்படி ப்ரிப்பேர்டாக வரலையே, நான் வீட்டுக்கு கொண்டு போயிட்டு கூப்பிட்டுன்னு வரலாமா அப்படின்னு கேட்டார் ஆச்சாரியால். வேண்டாம், அவனே சாஸ்திராத்தியனம் பண்ணுறேன்னு நான் பார்த்துக்கிறேன், விட்டுடுங்கோ அப்படி என்னார். விட்டுட்டார். அன்றைக்கி எங்கள் அம்மா கொஞ்சம் ஜலமும் கண்ணில் போட்டுட்டார், கிளம்பிட்டார். ஆனால் நீங்கள் நம்ப மாட்டேன், பிரதிநித்தியம் நான் கிளாஸுக்கு ஆச்சாரியால்கிட்ட போகும்போதெல்லாம் பால் குடிச்சியாடா அப்படின்னு கேட்பார். நான் எனக்கு என்ன எங்கே ஏது கிடைக்கிறது, நம்ம பக்தர்களாகவும் போகிறதுக்கும் அங்கே இருக்கிற மாதிரி போகிறதுக்கு எவ்வளோ வித்தியாசம் இருக்குது. எங்கே என்ன கிடைக்கிறதுன்னு நம்மளுக்கு தெரியல. ஆனால் எவ்வளோ கருணை என்னாக்கா, அங்கே கோஷாலையில் இருந்து வர பாலெல்லாம் ஆச்சாரியால் இருக்கிற இடத்துக்கே வரும். இன்றைக்கும் அப்படி தான். அங்கே அந்த பால் அங்கேயே காய்ச்சி, என்ன அபிஷேகத்துக்கெல்லாம் எடுத்துக்கணுமோ எடுத்துட்டு மிச்சதெல்லாம் காய்ச்சி அங்கேயே அது தயிராக்கி அப்புறமா போஜனசாலைக்கு அனுப்புறது இப்போவும் ஒரு பழக்கம். அவர் ஆச்சாரியால் சொன்னாருன்னு சொல்லி ஒரு பரிச்சாரகன் அங்கேருந்து வரா, ஒரு கேன், ஒரு தூக்கு, அதில் 1.5 கிளாஸ் 2 கிளாஸ் அளவு பால் இருக்குது. 2 வேளையும் எனக்கு ஆச்சாரியால் அனுப்பிச்சுட்டு இருந்தேன். இந்த மாதிரி பகுஷா நான் வீட்லேயே இருந்திருந்தாலும் டைம் 7:30 மணி, ஏன்னா எங்கள் அம்மாவுக்கு ஒரு கிளாஸ் பால் வைப்பாரோ இல்லையோ தெரியல. 7:30 மணிக்கு நான் கிளாஸுக்கு போனோன்னே 7:15 பால். இது இன்னொரு உதாரணம் சொல்கிறேன். இந்த சம்மர் டைமில் எல்லாம் நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன், ஆச்சாரியாளுடைய பர்சனல் லைப்ரரிக்கு அட்டை போடுறதுக்கு போவேன். அதெல்லாம் பழைய புஸ்தகங்கள் அதெல்லாம் எடுத்து ரேப்பர் எல்லாம் போடணும் அப்படின்ட்டு. போடும்போது ரொம்ப வேர்க்காடாக இருக்கும், சூடு. என்ன பண்ணுவார் ஆச்சாரியால், ஒரு 4 மணி வாக்கில் அங்கே வருவார். நான் எல்லாம் தொடிச்சு கிடிச்சு எல்லாம் பண்ணிட்டு இருந்தா, ரொம்ப சூடு இல்லையாடா அப்படின்னு நான் என்ன சொல்கிறது, ஆமாம் அவ்வளோ எல்லாம் சீனே இல்லை, சும்மா அப்படியே நின்று. அடுத்த நாளில் இருந்து ஆச்சாரியால் வரத்துக்கு 15 நிமிஷம் முன்னாடி ஒருத்தர் வருவார். ஒரு இந்த ட்ரெயின் சொம்பு சொல்லுவோமே,
அந்த ட்ரெயின் சொம்பில் ஒரு பெரிய சொம்பு பானகம் ஒரு மூலையில் இருக்கும். ஆச்சாரியால் சொல்லுவார், என் எதிர்க்க நீ அது குடிக்கணும், நீ குடிக்கிறது நான் பார்க்கணும். அம்மா சொல்லுவாள், நீ எங்கேயும் இல்லை குடிக்க மாட்டேன், இப்போ குடிச்சுடு நான் பார்க்குறேன். ஏன் நான் இது சொல்கிறேன்னா, ஏன் மாதிரி யோக்கியதை இல்லாதவனுக்கே இவ்வளோ கருணை காட்டுறாருன்னா நிஜமான யோக்கியதை இருக்கிறவாளுக்கு எவ்வளோ தாயார் மாதிரி பார்த்துட்டு இருப்பார் என்றதுக்கு இதுவிட ஒரு உதாரணம் நம்மளுக்கு இன்னொன்று கிடைக்காது. மாதேவ ரக்ஷதி பிதேவ ஹிதே நியுங்தே. ஒரு தந்தை ஒரு அப்பா பசங்களுக்கு ரொம்ப கண்டிப்பாக இருப்பான். இதுக்கு ஒரு 2 உதாரணம் நான் சொல்கிறேன். நான் அங்கேயே இருக்கிறபோது இப்போவும் நம்ம அங்கே இருக்கிறபோதானா ஃப்ரீடம் இருக்கும். ஒரு ஸ்கூலில் சில பேர் சொல்லுவா, இல்லை அவன் நம்ம ஸ்கூல் விட்டுட்டா அதனால எனக்கு அவன் மேலே ஒன்றும் அதிகாரம் இல்லை அப்படின்ட்டு. டீச்சருக்கு மட்டும் எக்ஸ் டீச்சரு எக்ஸ் ஸ்டூடெண்ட்டு அப்படி இருக்காது. எப்பவும் அவர் குரு நம்ம சிஷ்யர்கள் தான். எக்ஸ் குரு நம்ம எக்ஸ் சிஷ்யன் அப்படி இருக்காது. இதுக்கு ஒரு சின்ன உதாரணம்னாக்கா நான் நிறைய சொல்லலாம், ஒரு 2-3 விஷயம் சொல்கிறேன் கேளுங்க. இந்த சிங்கேரியில் நான் இருக்கிறபோது நரசிம்ம வனத்திலேருந்து தாண்டி சாரதாம்பாள் இடத்துக்கு வருவேன், தரிசனம் பண்ணுவேன். என்னைக்கோ எப்போவோ என்னமோ என்னை பார்த்தாருன்னு நினைக்கிறேன். அடுத்த நாள் என்னை நல்லா திட்டினார், உனக்கு ஒரு வித்யார்த்தி லக்ஷணமே இல்லை, நீ வித்யார்த்தியாக இருக்கிறதுக்கே நாலாயக்கு நீனு அப்படின்னு ரொம்ப திட்டினார். எனக்கு எதுக்கு பாரு, ஒரு வித்யார்த்தியோடைய லட்சணம் என்ன அப்படின்னா, அவன் எடுத்து பார்ப்பானோ இல்லையோ எப்பவும் கையில் ஒரு புஸ்தகம் வச்சுட்டு இருக்கணும். நீ இன்னமே எப்போ போனாலும் இக்கரையிலேருந்து அக்கறை போறியா, கையில் ஒரு புஸ்தகம் வச்சுட்டு. இன்னைக்கு இல்லை நாளைக்கு இந்த புஸ்தகம் இவ்வளோ நாள் கையில் வச்சுட்டு திரியிறேனே, இதில் என்ன இருக்குன்ட்டு ஒரு வாட்டி நீ அந்த புஸ்தகத்தை பெரட்டினேன்னு வச்சுக்கோ, திரும்பி புஸ்தகத்துக்கு மேலே புஸ்தகம் புஸ்தகத்துக்கு மேலே புஸ்தகம் படிச்சுட்டே இருப்பேன். அது கீழே வைக்க மனசு வராது. இந்த மாதிரியான ஒரு குணம் உனக்கு வரும். இதுதான் ஹிதத்துவ மார்க்கத்தில் போடுறது அப்பாவுடைய வேலை. என்னுடைய அனுபவம் சொல்கிறேன், நிறைய பேருக்கு இந்த மாதிரி இருக்கும். மாதேவ ரக்ஷதி பிதேவ ஹிதே நியுங்தே. நம்மளுக்கு கூட இருக்கிறவா மாதிரி காந்தாய்வச்ச அபிரமயதி, எப்பவும் நம்மளுக்கு சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்கு ஆச்சாரியால் பார்ப்பார். எப்பவும் யாரே இருக்கட்டும். இப்போ உதாரணத்துக்கு சிலப்போ துவாதசியாக இருக்கும், ஏகாதசி அன்னைக்கு நிர்ஜல ஏகாதசி, ஒரு ஜலமும் குடிக்காம துவாதசி அன்னைக்கு க்யூவில் நின்றுண்டு, நிறைய பேர் க்யூவில் நின்றுண்டு, என்னுடைய குழந்தை இப்படி இருக்கா, என்னுடைய மனைவிக்கு இப்படி ப்ராப்ளம், எனக்கு இப்படி ப்ராப்ளம் அப்படி ப்ராப்ளம்ன்ட்டு 1 மணி 2 மணி 3 மணி ஆனாலும் அவ்வளவும் எல்லாம் காதலை வாங்கி அதுக்கு ஒரு ஜவாபை கொடுத்து நம்மளுக்கு சந்தோஷம் ஆச்சான்ற ஒரு கிளாரிஃபிகேஷன் பண்ண அப்புறமா நாங்கள் அங்கேருந்து நமஸ்காரம் பண்ணா, உனக்கு சந்தோஷமாச்சு தானே நான் சொல்கிறது அன்ற ஒரு விதத்தில் அவர் பாடி லாங்குவேஜை காட்டி நம்மளுக்கு அனுகிரகம் பண்ணணும் என்ற அவசரமாவது அவருக்கு எதுக்கு இருக்கு சொல்லுங்க? இல்லை, வாஸ்தவமாக பார்த்தா இல்லை. ஆனால் நம்மளே சந்தோஷப்படுத்தணுன்ற ஏகைக. இதே கோயம்புத்தூரில் நான் இன்னொன்று சொல்கிறேன், நிறைய பேர் அன்றைக்கி பேசுகிறவா சொன்னால், இவ்வளோ வருஷம் கழிச்சு தான் இங்கே வந்திருக்கேன், இன்னுமே நீங்கள் மேலே மேலே திரும்பி தான் வந்துட்டு இருக்கணும், இவ்வளோ கேப் வரக்கூடாது, இப்படியெல்லாம் சொல்லிட்டு இருந்தா. அப்போது தைரியமாக ஒரு ஸ்தானத்தில் இருக்கிற தர்மாச்சாரியர் பப்ளிக்கில் அப்படி பேசுகிறாருன்னு நம்ம ஆச்சாரியாளுக்கு மட்டும்தான் அது ஆகும்ன்றது நான் நினைக்கிறேன். நான் எதுக்காக வரணும், ஊருக்கு எதுக்கு வரணும்? நான் வந்திருக்கிற போது மட்டும் நீங்கள் எல்லாம் பஞ்சகச்சாவை கட்டிண்டு பஸ்மத்தை வச்சுட்டு இந்த இடத்துக்கு வரேன், அப்புறமா ஒருத்தராவது இங்கே வரலா, இன்னுமே நீங்கள் வந்துட்டே இருங்கோ, நான் வந்துட்டே இருப்பேன். இதே கோயம்புத்தூரில் பேசினார் அந்த வார்த்தையை, நானே இருந்தேன் அதுக்கு அன்னைக்கு. இன்னைக்கு நான் பார்த்தா ஆச்சாரியால் சொன்னது நீங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன்ட்டு எனக்கு அவ்வளவும் சந்தோஷமாக இருக்கு. நிறைய இடங்களில் ஆச்சாரியால் போனப்போந்தான் ஜனங்கள் வரா, இல்லைன்னா மக்கள் வர்றது இல்லை. அப்போ மட்டும் அனுஷ்டானம் இல்லை, ஆச்சாரியால் எப்போ சொன்னாலும் அந்த வார்த்தையை நம்ம எப்பவும் வச்சுட்டு இருக்கணும். காந்தேவச்சா பிரமய ஜபனீய கேதம்.
நம்மளுக்கு நிறைய துக்கங்கள் இருக்கிற போது ஆச்சாரியாள்கிட்ட போய் அந்த நிஜமான துக்கத்தை அங்கே ஆச்சாரியாளுக்கு வார்த்தையில் சொல்லவும் தேவையில்லை, நம்ம மனசில் நினைச்சுண்டாவே அந்த முகபாவனையே வச்சுண்டு ஆச்சாரியாளுக்கு இவருக்கு ஏதோ மனக்லேஷம் இருக்குது, இந்த மனக்லேஷத்தை நாம் போக்கணும், இந்த மாதிரி ஏதோ துக்கம் இருக்குது அப்படி இருக்குன்னா அம்பாள் இருக்கா நீங்கள் கவலைப்படாதீங்க. அப்போது இந்த வார்த்தையை நம்மளுக்கு கேட்குறதுக்கு இவ்வளோ சொல்லின்னு இருக்கேன் அம்பாள் இருக்கான்னு சொல்கிறாரு, வேற ஒன்றுமே சொல்ல மாட்டாளே அப்படின்னு சிலப்போ நம்மளுக்கே ஒரு தாபமும் ஏற்படலாம். ஆனால் வாஸ்தவமாக அப்புறமா ஒரு 2 நிமிஷம் உட்காந்து யோசிச்சா ஆச்சாரியால் சொன்னது உண்மை. ஏன்னாக்கா அம்பாள் இருக்கா, அவளெல்லாம் பார்த்துட்டு இருக்கா, இதுவுமே என்ன இருக்கோ இது ஒரு ஃபேஸ் ஆஃப் லைஃப், நீ அதுவுமே தாண்டி போயிடுவே அப்படின்ற ஒரு மெசேஜ் அந்த வார்த்தையில் சொன்ன மாதிரியே சொல்லுவேன். நம்மளுடைய துக்கத்தை போக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு வேலையை நம்ம ஆச்சாரியால் பண்ணுறது. அப்பனீய கேதம் கீர்த்திஞ்ச திக்ஷு விதனோதி. நம்மளுக்கு இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன், இந்த ஏரியாவில் கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய தர்மாதிகாரி நம்ம விஜயானந்த் சார் இருக்கலாம், வித்யாதீர்த்தா ஃபவுண்டேஷன் நடத்தின்னு இருக்கிற கிருஷ்ணன் சார் இருக்கலாம், இல்லையா இந்த நியாயம் ஃபீல்ட்லேயே லா ஃபீல்ட்லேயே ரொம்ப சிரேஷ்டமான பதவிகளில் ஒன்றா இருக்கக்கூடிய நம்ம வெங்கட்ராமன் சாராக இருக்கலாம், இல்லைன்னா நம்ம சாஸ்திரிகளா சாராக இருக்கலாம். ஒன்று யோசிங்கோ, இந்த கீர்த்திக்கு பாஜனர் யாருன்னா ஆச்சாரியாள். அவர் போட்டு கொடுத்த ஒரு மார்க்கத்தில் நாம் வந்தோம், கீர்த்தி அவர் எடுத்துக்கல, நம்மளுக்கு தான் கொடுத்தார். இன்றைக்கி இந்த கோயம்புத்தூர்ங்கிற ஒரு பெரிய ஊரில் வாஸ்தவமாக பார்த்தா இன்றைக்கி நான் வந்துட்டு இருக்கிறம்போது ஆச்சாரியாலதே எனக்கு இன்னும் ஒரு ஞாபகம் வந்தது. ஏன்னா ஃப்ளைட்லேருந்து இப்படி இறங்கிரும்போது எல்லா பெரிய பெரிய ஃபேக்ட்ரிஸ் எல்லாம் குட்டி குட்டியாக தெரிஞ்சுட்டு இருந்தது. அப்போது ஒரு வாட்டி ஜகத்குரு ஸ்ரீமத் அபினவ வித்யாதீர்த்த மகாஸ்வாமிகள் மகாசன்னிதானத்துக்கு ஒரு விஷயம் சொன்னாரா. ஒரு பெரிய கோபுரம் முன்னாடி நின்றுண்டு, அந்த கோபுரம் முன்னாடி நின்றுண்டு ராஜகோபுர கும்பாபிஷேகத்தில் ஆச்சாரியால் மேலேந்து இறங்கி வந்தப்புறமா நானும் இருந்தேன், கிருஷ்ணன் சாரும் இருந்தாருன்னு நினைக்கிறேன். அப்போது சும்மா அப்படியா பேசின்னு இருக்கிறம்போது அது வார்த்தை சொன்னார், பாரு நம்ம என்னமோ பெரிய சாதனை பண்ணிட்டோம் என்கிற மாதிரி ஒரு தோணும். 126 அடி 127 அடி ராஜகோபுரத்தை கட்டிட்டோம் இந்த வாட்டி, எந்த ஆச்சாரியாலும் கட்டலை, நான் தான் கட்டினேன்ற மாதிரி ஒரு தோணல். ஆனால் எங்களுக்கு ஒரு குருநாதர் என்னுடைய குருநாதர் ஒரு வாட்டி சொல்லியிருந்தார், ஒரு பெரிய ராஜகோபுர கும்பாபிஷேகம், அதுக்கு முன்னாடி போய் அங்கே நின்று கும்பாபிஷேகம் எல்லாம் போய் அதுக்கு மேலே நின்றுட்டு கும்பாபிஷேகத்தை பண்ணிட்டார். அதான் அப்புறம் கீழே வந்ததுமே அப்படியா மேலே தலை தூக்கி பார்க்குறம்போது இதுக்கு முன்னாடி நம்ம எல்லாம் எவ்வளோ சின்ன இவ்வளோதான் இல்லையா அப்படி என்ற ஒரு துச்ச பாவனை வந்ததுன்னு வச்சுக்கோங்க. அதுதான் நிஜமான சிரேஷ்டமான ஒரு பாவனை. அப்படி ஏன்னா நான் தான் பண்ணேன் இல்லை, இந்த இவ்வளோ பெரிய ஊரில் நம்ம ஒரு 50 அடி மேலே போயிட்டாவே இவ்வளோகள் எல்லாம் தெரியுறது நம்மளுக்கு குட்டி குட்டியாக இவ்வளோதான். ஆனால் இந்த உலகத்திலேயே ரொம்ப சிரேஷ்டமான பதவியில் இருக்கக்கூடியவாளுக்கு ஆச்சாரியாள் நம்ம எல்லாம் இன்னும் எவ்வளோ தெரியுமோ இவ்வளோ தான் தெரியுமோ. ஆனால் நம்மளுக்கும் ஒரு கீர்த்தி, இந்த நம்ம இடத்துக்கு பண்ணிட்டு போனோம்னா கடைசியில் சொல்லுவா இவெல்லாம் நிறைய சிரமப்பட்டு இந்த கேம்பை நல்லா நடத்தினா, அவளுக்கு அன்னிலேருந்து ஒரு கீர்த்தி வந்துடுறது. வாஸ்தவமாக நம்மளுடைய கீர்த்தி நம்மளுடைய என்னென்ன இருக்கோ அதெல்லாம் வெளிப்படையாக காட்டக்கூடிய ஒரு சக்தி இருக்கிறதுன்னா அது ஆச்சாரியாள். கீர்த்திஞ்ச திக்ஷு விதனோதி தனோதி லக்ஷ்மீம். நம்மளுக்கு சம்பத்து இந்த மாதிரி நான் சைட் வாங்கினேன் அதெல்லாம் சரி, ஞான சம்பத்தி. இப்போ வெங்கட்ராமன் சார் பேசின்னு இருந்தா எங்கெங்கே லிங்க் பண்ணி நம்மளுக்கு எவ்வளோ சிம்பிளாக முடியுமோ அந்த மாதிரி சிம்பிளஸ்ட் லாங்குவேஜில் சரளமான பாஷையில் உபன்யாசத்தை கொடுக்கறது. நம்மளுடைய ஸ்தானத்துக்கு அவர் நம்மளுடைய ஸ்தானத்துக்கு இறங்கி வருவார். அந்த மாதிரி இறங்கி வந்து நம்மளுக்கும் புரிகிற மாதிரி நீங்கள் எந்த வார்த்தையாவது பாருங்க. ஒரு இதுக்குன்னே ஒரு என்ன நீங்கள் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாகவும் பண்ணுங்க. ஒரு உபன்யாசத்தை எடுத்துட்டு 4 வாட்டி 5 வாட்டி 6 வாட்டி 10 வாட்டி அதே உபன்யாசத்தை கேளுங்க. ஒரு சில வாக்கியங்கள் 5 வாட்டி 6 வாட்டியும் ஆச்சாரியால் ரிப்பீட் பண்ணுவார் பேசும்போது. ஆனால் அந்த 10 வாட்டி கேட்டப்புறம் அந்த 10ஆவது வாட்டியும் கூட நம்மளுக்கு ஒரு 4-5 ஒரு
அர்த்தங்கள் இந்த ஒரு உபன்யாசத்துலேருந்து ஸ்புரிக்கும். இந்த மாதிரியான ஒரு ஞான சம்பத்தை கொடுத்து என்னென்ன நம்மளுக்கு கொடுக்கல சொல்லுங்க ஆச்சாரியால், இவ்வளவும் கொடுத்தார். எல்லாத்துக்கும் விட என்ன ஆனாலும் அதே மாதிரி குரு பரம்பரையை எடுத்துட்டு போகக்கூடிய ஒரு சன்னிதானம் என்கிற இன்னொரு பொக்கிஷத்தையும் நம்மளுக்கு கொடுத்துட்டார். அந்த ஒரு பெரிய அனுகிரகம் நம்மளுக்கு பண்ணி ஆச்சாரியால் பற்றி பேசணுன்னா மணிக்கணக்காக பேசலாம். ஆனால் இந்த ஒரு சந்தர்ப்பத்தில் சுவர்ண பாரதி என்கிற ஒரு காரியக்கிரமத்தை வச்சு நிறைய இடங்களில் இந்த ஆச்சாரியாளுடைய 50 வருஷம் சந்நியாச ஸ்வீகாரமாய் 50 வருஷம் ஆகிறதுக்கு வாஸ்தவமாக பார்த்தா 50 ஆனா என்ன, 45 ஆனா என்ன, 55 ஆனா என்ன, யாருக்கு? ஆச்சாரியாளுக்கு. நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு கொண்டாட்டம் பண்ணணும் அண்ணா ஒரு ஒகேஷனுக்காக தேடணும். ஜனங்கள் பக்தர்கள் எல்லாம் ஒரு இடத்துக்கு வரணும் அப்படின்னா ஒரு ஒகேஷனுக்கு தேடணும். அந்த ஒகேஷனை கிரியேட் பண்ணி நீங்கள் எல்லாருமே பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் முந்தானத்துக்கு ஸ்ருங்கேரிக்கு போயிருக்கும் போது நான் சொன்னேன் இந்த மாதிரி. ஆமாம் நான் பார்த்தேன், எனக்கு தெரியும் அண்ட் சன்னிதானம் சொன்னார். அவருடைய குருநாதருடைய காரியக்கிரமம் அப்படின்னா எவ்வளோ ஒரு ஆசை ஆச்சாரியாளுக்குன்னா அதுக்காகவே நிறைய வேறு ஊர்லேருந்தெல்லாம் இங்கே வந்து ஆச்சாரியால் நம்மளுக்கு ஒன்றுமே வேறு யார் பகவான் தெரியல. நம்மளுக்கு பகவானை காட்டினாதர் யாருன்னா ஆச்சாரியால். அந்த ஆச்சாரியாளுடைய ஸ்மரணை பண்ணுறதுக்கு என்ன எவ்வளோ கிலோமீட்டர் போனாலும் சிரமம் இருக்கக்கூடாது, சிரமமும் வராது. நானாவது பெங்களூர்லேருந்து வந்தேன், டெல்லியிலேருந்து இவ்வளோ வேலையும் வச்சுட்டு இங்கே வந்து நம்ம வெங்கட்ராமன் சார் ஆட்டம். நான் இன்னொன்று சொல்லணும், நம்ம குடும்ப சாஸ்திரிகள் வாஸ்தவமாக பார்த்தா நான் குடும்ப சாஸ்திரிகளை பார்க்குறதுக்கு போய் வெயிட் பண்ணி 3 நாள் ஆனப்புறம் சாரை பார்த்துருந்தேன் டெல்லியில். அவர் வந்து ராஷ்ட்ரிய சம்ஸ்கிருத சம்ஸ்தானுக்கு வைஸ் சான்சலராக இருக்கிறபோது நான் திடுதிப்பன் போனால் அன்னைக்கு அவர் ஊரில் இல்லை. அடுத்த நாள் ஒரே மீட்டிங்ஸு. 3ஆவது நாள் நான் பார்த்து என்னுடைய அப்ளிகேஷன் எல்லாம் கொடுத்து நான் பார்க்குறேன் அப்படி என்னார். ஆனால் நாங்கள் இப்போது சென்ட்ரல் கவர்மெண்ட் கிராண்ட் எல்லாம் ஒன்றும் வாங்கலை, ஆனால் நாங்கள் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னதுமே எங்களுக்கு அவருக்கு கனெக்ட் ஆன ஒரே விஷயம் என்னன்னா, நான் எங்கேயும் சொல்லலை நான் ஸ்ருங்கேரி கனெக்ஷன்னுட்டு, அவருமே ஒன்றும் சொல்லலை நீங்கள் ஸ்ருங்கேரி கனெக்ஷன்னான்னு ஒன்றும் சொல்லலை. ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, நம்மளுக்கு எல்லாருக்குமே பார்த்ததுமே நீங்கள் ஆச்சாரியால் ஸ்ருங்கேரி ஆச்சாரியால் சிஷ்யர் தானே உலகத்திலேயே ஐடென்டிஃபிகேஷன் நம்மளுக்கு இருக்குது. யாருமே நம்மளுக்கு ஒன்றும் சொல்லவே தேவையில்லை. அப்போது நான் சொல்கிறது 2005 ஒரு 6.5 லட்சம் ரூபாய் கிராண்ட் பண்ணார் நம்ம இன்ஸ்டிடியூஷனுக்கு சார். அது ஆனப்புறமா இப்போவும் சொல்கிறேன், பஞ்சமகா காவியங்கள் ஆட்டம் அதுலேயும் விசேஷமாக மல்லிநாதருடைய விஷயத்தில் உபன்யாசம் கேட்கணும்னா நம்ம குடும்ப சாஸ்திரிகள் அவருடைய முகாரவிந்தத்தில் கேட்கணும். இந்த மாதிரி நிறைய அவர் ஒரு ஸ்தோத்திரம் கூட ஆச்சாரியால் மேலே ரச்சனை பண்ணியிருக்கார். அதை பற்றி தான் இன்றைக்கும் கூட அவர் பேசுகிறார். அந்த மாதிரி அவ்வளோ சிரேஷ்டமாக இருக்கக்கூடியவாள் கூட இன்றைக்கி நானும் உக்காந்துட்டு இருக்கேன்னா அதுக்கு ஒரே காரணம், ஒரே ஒரு உதாரணம் ஆச்சாரியால் கருணைக்கு என்ன இந்த காரியக்கிரமம். இந்த மாதிரி எனக்கு பேச சொல்லி கூப்பிட்டு சிரமம் இல்லை, அதெல்லாம் ஒரு வார்த்தையும் இல்லை. ஆனால் இன்னொரு ஆச்சாரியாலோட இடத்துக்கு வந்து போகிறது என்றது எங்களுக்கு அயோத்தியைக்கு போனால் எவ்வளோ குஷியாக இருது. அது ராமனுடைய பிறந்த இடம், இது நம்ம ஆச்சாரியாலோட இடம். இந்த ஆச்சாரியாலோட இடத்துக்கு வந்து போகிறதுன்னா இதெல்லாம் தான் ஆச்சாரியால் எப்போவும் சொல்லி காட்டுவார். நீ எந்த ஊருக்காவது போ, அந்த ஊரில் எங்கே நம்ம மடம் இருக்கோ அங்கே போய் நமஸ்காரம் பண்ணிட்டு வா ஆச்சாரியால். அம்பாளுக்கு போ. எங்கள் லைஃப்லேயே இன்னைக்கு சக்ஸஸ் நம்ம எல்லாம் குதிக்கிறோம். ஆனால் இதுக்கெல்லாம் காரணம் எப்போவோ போட்ட அந்த விதை. ஆச்சாரியால் என்ன சொல்லுவாருன்னா, இன்றைக்குமே ஆச்சாரியால் 12 மணிக்கு 11 மணிக்கு விஸ்ராந்திக்கு போனாலும் 4 மணிக்கு எப்படி எழுந்துக்கிறாருன்னா, ஜெகத்குரு ஸ்ரீமத் அபினவ வித்யாதீர்த்த மகாசுவாமிகள் அவருக்கு ஒரு வாட்டி சொன்னாரா, ராத்திரி என்னவாவது இருக்கட்டும் உன்னுடைய ரொட்டீன், கார்த்தால 4 மணிக்கு எழுந்துக்கணும்ன்ட்டு. இப்போ அவருடைய குருநாதர் பிரத்யக்ஷமாக அவரோட இல்லை அது நம்ம நினச்சிக்கிறோம். அப்போது 6 மணிக்கு எழுந்துக்கலாமே, இப்போ ஒன்றும் வேறு தர்சனமும் இல்லை. நீங்கள் பாருங்கோ, 5:45 ஆன்மீகம் ஆகிடும். இன்றைக்கும் 5:45 ஆன்மீகம் ஆகிடும். இன்னொரு வாட்டி எனக்கே சொன்னார்,
பிக்ஷை ஆனப்புறம் நான் என்ன சொல்லுவேன் தெரியுமா? மாடி மேலே போகும்போது ஒரு அத்தியாயம் கீதை சொல்லுவேன் அப்படின்னு. எப்படி என்னான்னு நான் ஒன்றும் கேட்கல. எப்படின்னு கேளு, அவரே சொன்னார். சொல்லிட்டு நான் சிஷ்யனாக இருக்கிறம்போது என்னுடைய குருநாதர் சொன்னார், பகவத்கீதை பிரதிநித்தியம் சொல்லலைன்னா அவன் சனாதன தர்மானுயாயி எப்படி ஆவான் அப்படின்னு சொன்னார். அதனால ஒரு டைம்னு வச்சுக்கோ, சொல்லு, ஆகாரமானப்புறம் சொல்லு அப்படின்னு சொன்னார். அந்த வாக்கியம் இன்னிக்கும் நான் பண்ணிட்டு இருக்கேன்னு. இப்போவும் பிக்ஷையாய் அப்படியா நடந்து மேலே போகும்போது ஒரு அத்தியாயம் கீதை இன்னிக்கும் சொல்லுவார். அது ஏன் இப்படி இருக்கிறதுன்னா அந்த மாதிரியான ஸ்ட்ராங் ரூட்ஸோடு நம்ம இருக்கோம். அந்த ஸ்ட்ராங் ரூட் இருக்கிறதுனால நம்ம மேலே இருக்கிறவா கொஞ்சம் அப்படி ஆட்டினாலும் நம்மளை ரூட்டை பிடிச்சிட்டு அங்கே இங்கே அசைய விடாமல் பண்ணிட்டு இருக்கிறதுன்னா இந்த குரு பரம்பரை. அதுக்காக அந்த மொத்தம் குரு பரம்பரை விசேஷமாக கோயம்புத்தூருக்கு வேறு எல்லா இடத்துக்கும் கிடைக்காத ஒரு நிறைய பாக்கியங்கள். ஜீவன் முக்தராக இருக்கக்கூடிய சந்திரசேகர பாரதி மகாஸ்வாமிகள் பாதஸ்பர்ஷமாக இருக்கிற ஊர் இது. நம்ம ஜேஷ்ட மகாசன்னிதானம் சன்னிதானம் எல்லாம் வந்து இந்த அனுகிரகம் பண்ணியிருக்கிற ஊர். இந்த ஊருக்கு வந்து இது நம்மளுக்கு ஒரு புண்ணியக்ஷேத்திரத்துக்கு குறைவாகவே இல்லை இந்த இடம். அங்கே வந்து நான் இந்த 4 வார்த்தை ஆச்சாரியாளுடைய பாதாரவிந்தத்தில் சமர்ப்பணம் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்னுடைய பாஷை அவ்வளோ புரியலன்னா மன்னிச்சுக்கோங்க. ஆனால் நான் சொன்ன மாதிரி பாஷையை விட பாவனையோடு பேசணுன்றதுக்காக 2-4 வார்த்தை பேசினேன். ஸ்ரீகிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஸ்ரீனிவாசன் அவர்களுக்கு மிக்க நன்றி. வழக்கம் போல் நான் அவரோட கூட காமெண்ட்ரி கொடுத்து பல முறை ரசித்தவன். அதனால் அவருடைய ரசிகர் நான். அதனால தான் நான் வந்து எப்போவுமே அவர் பேசுகிறேன்னு கேட்பேன். ரொம்ப நன்றாகும். தனிப்பட்ட முறையில் பேசினாலும் சரி, நகைச்சுவை கலந்து பேசுவார் தனிச்சப்பட்ட இருக்கும்பொழுது. அதுவும் இது எத்தனை ஸ்லோகங்கள், அதுவும் மகாசன்னிதானத்திட்ட நேரடியாக படித்த மாணவர்களில் ஒருவர் அவர். மகாசன்னிதானத்தை நேரடியாக படித்த மாணவர்கள் ஒருவர். அவர் வந்து இங்கே பேசியது நமக்கு மிகற்ற மகிழ்ச்சி. இந்த சபையில் அது சமர்ப்பணம் முதற்குள் வாக்கியம் கிடைத்தது. இப்பொழுது தலைமை உரை டாக்டர் வெம்பட்டி குடும்ப சாஸ்திரி அவர்கள் பிரசிடென்ஷியல் அட்ரஸ். श्रीवेङ्कटाचलाधीशं श्रियाध्यासितवक्षसं श्रितचेतनमन्दारं श्रीनिवासमहं भजे. गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुस्साक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः. सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्. श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादशङ्करं लोकशङ्करं. பெரும்பால் நாம் எந்த ஒரு அத்வைத வேதாந்த சம்பந்தமான ஒரு கூட்டத்துக்கு சாமானியமான இடத்துக்கு போனாலும் சரி, விசேஷமாக இந்த மாதிரி ஒரு விசேஷமான ரொம்ப நமக்கெல்லாம் இன்றைக்கி ரொம்ப புண்ணியமான ஒரு நாளுன்னு நாம் நினச்சிக்கணும். அந்த மாதிரி ஒரு ஒரு சமயத்தில் நாம் இங்கே ஒன்று கூடியிருக்கோம். இந்த மாதிரி சமயங்களில் நாம் இந்த ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாத சங்கரம் லோகசங்கரம் அப்படின்னு ஒரு ஸ்துதி பெரும்பாலும் எல்லாருமே சங்கராச்சாரியா அவருடைய ஸ்துதியில் இந்த ஸ்லோகத்தை விடாமல் சொல்லுவா. இதில் 3 விசேஷணங்கள் போட்டிருக்கா. ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம். பகவத்பாதாளுடைய ஸ்துதி இது. பகவத்பாதர் எப்பேற்பட்டவர்னாக்கா ஸ்ருதிகள்னாக்கா வேதங்கள். வேதம்னா ஒரு நாம் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய சப்தராசி. ரொம்ப சின்னது இல்லை, அது எவ்வளவோ விஸ்தாரமான ரைட் தேங்க்யூ ரொம்ப விஸ்தாரமான சப்தராசி. அந்த சப்தராசிக்கு
அதுக்கும் புராணம்னா ஓரளவுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். 18 புராணம், 18 உபபுராணம். அதுவும் மொத்தம் ஒன்றா சேர்த்தா அதையும் ஒரு பெரிய மகான் சப்தராசி. அதாவது இப்போ நான் அந்த டீட்டெயில்ஸ்லேக்க போனேன்னா டைம் ஒட்டு வராது, அதனால் நான் சொல்லலை. இந்த ரெண்டுமே ரொம்ப விஸ்தாரமானது. அதுக்கு எல்லாத்துக்குமே ஆலயமாக இருக்கிறவர் நம்ம பகவத்பாதான்னு நாம் சொல்கிறோம். ஆலயம் என்னன்னா அவரிடத்துலையே இதெல்லாம் இருக்கு, அவரும் அதுலேயே இருக்கார். அப்படின்ற மாதிரி நாம் அந்த விசேஷத்துக்கு மூலியமாக நாம் பகவத்பாதாலே ஸ்துதி பண்ணுறது உண்டு. எனக்கு என்ன படுறது, பாரதி தீர்த்த மகாஸ்வாமிகள் அவரும் ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம்தான். இது கேவலம் ஒரு வித்வான்கள் தான் இதை புரிஞ்சுக்க முடியும். என்ன ஒரு அபாரமான சாஸ்திர ஞானம். இப்போ கூட ஸ்ரீனிவாசன் சார் சொன்னார் 𝗕𝗶 சரஸ்வதின்னு. ஒரு புருஷ ரூபத்தை உருவத்தை எடுத்துக்கொண்ட சாரதாம்பாள் தான் நம்மெல்லாம் 𝗕𝗶 சாரதா 𝗕𝗶 சரஸ்வதின்னு தான் மகாஸ்வாமிகளே வித்வான்களே சொல்கிறதுண்டு. ஏன்னு கேட்டால் எல்லா புஸ்தகத்திலையும் என்னென்ன விசேஷங்கள் என்னென்னலாம் எங்கெங்கெல்லாம் இருக்கோ எல்லாவற்றையும் ஒரு ஃபிங்கர் டிப்ஸ்ன்னு நாம் இங்கிலீஷில் சொல்லுவோம். அந்த மாதிரி இப்போது அதே மாதிரி எங்கே வேணும்னாலும் உடனே ஒரு சம்சயச்சேதம், உடனே அந்த வாக்கியத்தை சொல்லி சம்சயச்சேதம் பண்ணக்கூடிய ஒரு ஆலயமாக நமக்கு கண்ணிலே தெரியவர். இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய சங்கரர் தான் நம்ம பாரதி தீர்த்த மகாஸ்வாமிகள்னு நம்ம வித்வான்களுக்கெல்லாம் படுறது. எந்த பெரிய மகா வித்வானாக இருக்கட்டும், அவர் சந்நிதிக்கு போய் 2 வார்த்தை சொல்கிறதுக்கு வாய் திறக்கிறதுக்கு முன்னாடி 10 வாட்டி யோசனை பண்ணி தான் வாயை திறப்பாங்க. ஏன்னு கேட்டால் என்ன சொன்னால் என்ன ஆறுது, என்ன சொன்னால் என்ன கேள்வி வரும் தான் ஒரு மனசில் ஒரு பயமும் சங்கோச்சமும் அப்படியே இருக்கும். ஒரு பயமும் இருக்குது அவர்கிட்ட ஒரு வாத்சல்யமும் இருக்குது. ரொம்ப மிருதுவான மனசு. என்றைக்குமே ஒரு சமயத்தில் கூட அந்த அப்பிரசாதம்ன்றது முகாரவிந்தத்தில் ஒரு பிரசன்னத்தை தவிர வேறு ஒன்றுமே நாம் பார்க்க முடியாது. ஸ்ரீனிவாசன் சார் சொன்ன மாதிரி மத்தியானம் 2 ஆளும் பரவாயில்ல 3 நாளும் பரவாயில்லை பக்தர்களுக்கு தரிசனம் கொடுக்கும்போது வந்து உட்கார்ந்திருக்கும் போது அந்த முகாரவிந்தம் எப்படி ஒரு பிரசன்னமாக இருக்கோ, கடைசி பக்தன் நமஸ்காரம் பண்ணி போகும்பொழுது கூட அதே பிரசன்ன ஸ்திதியிலேயே அந்த நாம் எல்லாரும் அனுபவிச்சுட்டு இருக்கோம். அதுதான் சொல்கிறேன், இது எனக்கு மட்டும் உள்ள அனுபவம் இல்லை, எல்லாருக்குமே உள்ள அனுபவம் தான். அப்பேற்பட்ட ஒரு விபூதி. 2வது கருணாலயம். ரொம்ப விஸ்தாரமாக சொன்னார் ஸ்ரீனிவாசன் சார். அது வஸ்துதா ஆச்சாரியாளுடைய கருணையே நாம் பேசுறதுக்கு கூட ஒரு டைமே இல்லை, நம்மளால் முடியவே முடியாது. ஏன்னு கேட்டால் அதுக்கு நாம் இந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்கிறதுக்கு கூட நம்மளால் முடியாது. இந்த உலகத்தில் நமக்கு கிடைச்ச ஒரு மகா காமதேனு கல்பத்தரு யாருன்னா ஆச்சாரியால் தான், குரு தான். அந்த குருவனுடைய கிருபையானது அபாரமாக இருக்கும். எந்த சிஷ்யனிடத்துலையும் அது கொஞ்சம் ஜாஸ்தி இருக்காது, எல்லாம் அது பிரவகிச்சுட்டே இருக்கும். நாம் அதில் எவ்வளோ எடுத்துக்க முடியும்ன்றது தான் நம்மளுடைய ஒரு சக்தியை பொறுத்து இருக்கு. ஆனால் அதில் குறை கிடையாது, அது அப்படியே நிரந்தரமாக பிரவகிச்சுன்னு இருக்கும். அந்த மாதிரி கருணாலயம். அப்படியே பகவத்பாதான்னு சொல்கிறது உண்டு. பகவத்பாதாலே பகவான்னு சொல்கிறது. பகவான்னு சொன்னாக்கா ஷண்ணாம் பகயிதீரனான்னு சொல்லுவா. ஐஸ்வர்யஸ்ய சமக்ரஸ்ய தர்மஸ்ய யசஸ்ஸ்ரிய ஞான வைராக்கியோச்சைவ ஷண்ணாம் பகயிதீரனான்னு ஒரு சொல்கிறது உண்டு. அந்த பகசப்தத்துக்கு இந்த எல்லா ஐஸ்வர்யம் அதாவது அனிமாத்திய ஐஸ்வர்ய சம்பத்தி என ஸ்ரீயான்னு பின்னால் வருது. அதனால் தபசித்தமான எந்த ஐஸ்வர்யம் இருக்கோ அது ஐஸ்வர்யம், தர்மம், யசஸ், அப்புறம் ஸ்ரீஹி லக்ஷ்மி. லக்ஷ்மின்னா கூட வெறும் தர்மம்னு அர்த்தம் இல்லை, பல விதங்களான
சோபைகள், இதெல்லாம் ஒரு பூர்வார்த்தத்தில் இருந்தால் உத்தரார்த்தத்தில் ரெண்டு பற்றி விசேஷமாக சொல்லியிருக்கா. ஞான வைராக்கியோச்சைவா ஷண்ணாம் பகைத்தீரனான்னு. ஞானமும் சரி வைராக்கியமும் சரி. ஏன்னு கேட்டால் எனக்கு என்ன பட்டுது, ஒரு நாளுக்கு ஒரு சந்தர்ப்பத்தில் நான் அன்றைக்கி அங்கே இருந்தேன். ஒரு எதிர்பாராத ஒரு அனுக்கிரக பாஷணம் மகாசன்னிதானம் அவர் பண்ணார். சாயங்கால வேளையில் எனக்கு ஒரு பாக்கியம் கிடைச்சிது. அன்றைக்கி நான் இருக்க முடிஞ்சது. 1 மணி நேரத்துக்கு கிட்டத்தட்ட அவர் அனுகிரகம் பண்ணிருக்கார் கன்னட பாஷையில். என்ன தாத்பரியம்னாக்கா, சப்ததிதம வருஷத்தினுடைய கொண்டாட்டம் நடக்கிறது. ரொம்ப அற்புதமான 2 கண்ணு போராத அளவுக்கு ஒரு வைபவமாக நடந்து கொண்டிருக்கு. அன்னைக்கு முடிஞ்சுது. அன்னைக்கு சாயங்காலம் சபை 1 மணி நேரம் பின் ட்ராப் சைலன்ஸு. பூரா ஹால் பூரா நிற்கிறதுக்கு கூட இடம் கிடையாது. என்ன சாராம்சமாக அதெல்லாம் இப்போ நான் சொல்ல முடியாது. சாராம்சமாக அன்னைக்கு அவர் சொன்னது என்னன்னா, சன்னிதானம் சுவாமிகளை காட்டி கொடுத்து விதுசேகர பாரதி சுவாமிகள் இருக்கார். இன்றைய தினத்துக்கு மேலே இன்றைய வரையிலும் நான் என்னென்னெல்லாம் ஒரு பீட்டாதிபதியாக இருந்து பண்ணிட்டு இருக்கேனோ அதெல்லாம் அவர் தான் பண்ணுவார், நான் பண்ண மாட்டேன். கடைசி தரிசனம் கூட குறைச்சுட்டார். மத்தியான வேளையில் தரிசனம் கூட இல்லை. இப்போ தான் நம்மளுக்கெல்லாம் பாக்கியம் ஒன்றே ஒன்று. அது கூட அன்றைக்கே சொன்னார், சந்திரமௌலீஸ்வர பூஜை மட்டும் நான் செய்வேன், என்னை யாரையும் தொந்தரை பண்ணாதீங்கோ, என்னை ஒன்றுமே கேட்காதீங்கோ, எந்த ஒரு அனுகிரகத்துக்காகவும் என்கிட்ட வர வேண்டான்ற மாதிரியெல்லாம் என்னென்னமோ சொல்லி ஒரு க்ஷணத்தில் என்ன ஒரு பீட்டாதிபதி ஜகத்குரு பீடம் தட்சிணாம்னாய சாரதா ஸ்ருங்கேரி பீட்டம்னா பெரிய மகா சாம்ராஜ்யம். எந்த விதத்தில் பார்த்தாலும் அத்தனையும் ஒரு க்ஷணத்தில் மறக்க முடியுமா? இப்போ இன்னைக்கு நாம் 50ஆம் வருஷம் அவருடைய சந்நியாசம் எடுத்து கொண்டாடுறோம். பீட்டாதிபதியாக இருந்து அந்த அட்டாச்மெண்ட்டை ஒரே ஒரு க்ஷணத்தில் அப்படி விடுறதுக்கு நம்மளால், நாமெல்லாம் நம்ம கம்பேரிசனே கிடையாது. நான் சொல்கிறேன், அவ்வளோ ஸ்திதியில் இருக்கிறதுலேருந்து ஒரு க்ஷணத்தில் எல்லாத்தையும் சன்னிதானம் ஸ்ரீச்சரணால் தான் எல்லாத்தையுமே பார்த்து கொள்வார் அப்படின்னு அப்படி விளங்க முடிய ஒரு மனப்பான்மை. அதான் ஞான வைராக்கியோச்சைவ. அந்த ஞானம்னு பார்த்தோம்னா மகாசன்னிதானத்தினுடைய ஒரு ஞான சம்பத்தி, சாஸ்திர சம்பத்தி, பாண்டித்ய சம்பத்தி என்றது அதுக்கு இன்றைய தினம் ஒரு எங்கேயுமே நாம் அது பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு ஞான சம்பத்தி, அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு வைராக்கிய சம்பத்தி. அன்றைய தினத்திலிருந்து இன்றைய வரையிலும் அவர் அனுஷ்டானம், தபஸு, அந்தர்முகமாயிருந்து செய்யக்கூடிய சாதனை, அவர் கிருதார்த்தராக இருந்தும் நமக்காக செய்யக்கூடிய தபஸ். இந்த தபஸெல்லாம் அவருக்காக ஒன்றும் செய்யறதில்லை. சந்திரமௌலீஸ்வர பூஜை பண்ணினாலும் சரி, ஒரு தரிசனம் கொடுத்தாலும் சரி, வேற என்ன ஆச்சாரியால் செஞ்சாலும் கூட அது நமக்காக அவர் செய்கிறதே தவிர அவருக்காக ஒரு செய்ய வேண்டிய ஒரு நிலையே இல்லை. என்ன அவர் கிருதார்த்தர் ஆயிட்டார். அதாவது அவெல்லாம் ஜீவன் முக்தாள் ஆயிட்டு அவளுக்கு என்னெல்லாம் சித்தி அடைய முடியுமோ அடைஞ்சாச்சு. இருந்தாலும் நம்மளை அனுகிரகிக்கணும், லோகானுகிரகம் பண்ணணும் அப்படின்றதுக்காக இன்றைக்கும் நம்ம மத்தியத்தில் இருந்து நம்மளை இவ்வளவு தூரத்துக்கு அனுகிரகம் பண்ணின்னு இருக்கா. அந்த ஒரு சந்தர்ப்பத்திலே மகாசன்னிதானம் அவருடைய சந்நியாச ஸ்வீகார பஞ்சத்தினுடைய சுவர்ண விழா, நாம் இன்றைக்கி தங்க விழா இப்போது கொண்டாடும் பொழுது ஆச்சாரியாலை பற்றி சொல்கிறதுக்கு ஒரு அதிகாரம் வேணும். வேறு ஏதோ டாப்பிக்கில் பேசலாம். ஆச்சாரியாலை பற்றி சொல்லணும்னு சொன்னாலே கொஞ்சம் உற்சாகம் ஜாஸ்தியாக இருக்கும், வாக்கு குறைஞ்சிடும். காரணம் என்னென்னா
அவர் சமீபத்துக்கு போனால் கூட அப்படி தான், என்னென்னமோ சொல்லணும்னு க்யூவில் இருக்கும்போது நினைப்படுறது, அங்கே போனால் ஒன்றுமே சொல்ல முடியாது போயிடுறது. அது என்னன்னா அது ஒரு அந்த தேஜஸ் அப்பேற்பட்டது. நாம் ஒருத்தருக்கு அப்புறம் ஒருத்தர் போன போது பார்ப்போம், 2 மணி நேரமாக உட்காந்து அனுகிரகம் பண்ணிட்டு இருப்பா. எல்லா பக்தர்களையும் ஒரே மாதிரி அனுகிரகம் தான். நம்ம தூரத்தில் இருந்து பார்த்துட்டே இருந்தோம்னா அந்த ஒரே ஒரு விதத்தில் அனுகிரகம் பண்ணுறதுன்றது அவரால் தான் முடியும். 2வது என்னான்னு தெரியல, அவருடைய சாநித்தியத்துக்கு போனாலே எனக்கு என்ன ஒரு அனுபவம் வருதுன்னா, அவர் ஸ்வரூபத்தில் புருஷஸ்வரூபந்தான். ஆனால் எனக்கு அந்த க்ஷணத்தில் ஒரு வாட்டி இல்லை 4 வாட்டி அந்த மாதிரி அனுபவமாச்சு. அங்கே கிட்டக்கு போய் நின்றுட்டு இருந்தாலே நான் என்னுடைய அம்மாவனுடைய மடியிலே நான் உட்காண்டிருக்கேனான்ற ஒரு எண்ணம் வருது எனக்கு. அது ஏன் வருது? எண்ணம் இல்லை, அது அனுபவம் வருது. அது ஏன் வருதுன்னா, எப்படி தாயின் மடின்றது ஒரு சிசுவுக்கு எப்படி ஒரு எல்லாத்துக்கும் காட்டிலும் ஒரு வசந்தமான ஒரு சுகமான ஒரு ஸ்தானமாக இருக்கோ, அந்த சுகத்தை ஆச்சாரிய சந்நிதி நமக்கு கொடுக்கறது. இந்த சங்கர பகவத்பாதால நாம் பார்க்கல. இப்போ கூட ஸ்ரீனிவாசன் சார் கூட அதை சொன்னார். அது என்ன, எப்படி ஜேஷ்ட மகா சந்நிதானம் அவருடைய ஒரு வஸ்திரம் உடுத்துக்கிறது இருக்கட்டும், நடக்கிற முறை இருக்கட்டும், பேசுதல் அனுகிரக பாஷணம் பண்ணுற ஒரு முறை இருக்கட்டும், ஒரு பூஜை பண்ணுற விதானமாக இருக்கட்டும். இன்றைக்கி நாம் நேற்றுக்கு முந்தானத்து வரலும் பாரதி தீர்த்த மகாஸ்வாமிகள் பண்ணும்போது பார்த்துருக்கோம். இப்போ நாம் விதுசேகர பாரதி மகாஸ்வாமிகளை பார்க்கும் பொழுது நமக்கு அப்படியே எப்படி அனுபவம் வருது. கொஞ்சம் கூட வித்தியாசத்தை நாம் ரிசர்ச் பண்ணி பார்க்கணும்னு பார்த்தாலும் நமக்கு வராது. கடைசிக்கு நம்ம நடக்கிற ஒரு நடை முதல்ல கொண்டு அதே மாதிரி இருக்கும். இது இந்த அளவுக்கு ஒரு டிசிப்ளின்னு இப்போ அவர் சொன்னார். அந்த பகவத்கீதா அத்தியாயம் சொல்லிண்டே போகணும்னா அதை சொல்லிண்டே போகணுன்றது ஒரு முறை, அவ்வளோதான். அது அப்படியே தான் போகும். நாம் கொஞ்சம் பார்த்தாக்கா நம்ம சன்னிதானம் அவர் கூட அதே பண்ணிட்டு இருப்பார். ஏன்னா அந்த குரு எந்த பாதையில் எந்த அடி எடுத்து எந்த அடி வச்சாரோ அதே அடியிலே அதே அடி வைக்கிறதுன்றது தான் அந்த குரு பரம்பரையினுடைய ஒரு விசேஷமான ஒரு லட்சணமாக நம்ம பார்க்குறோம். நம்ம 2 ஆச்சாரியாலே ஒரு வாட்டி பார்க்கும்போது கொஞ்சம் பேர் நாம் எல்லாம் நான் 2 பேரையும் ரொம்ப பார்த்துருக்கிறதுனால நான் சொல்ல முடியும். அது இதை பார்த்தா நமக்கு எப்படி தோன்றதுன்னா, பிரஜ்வாலித்தோ தீப பிரதீபாத்தன் இப்படின்னு காளிதாசன் சொல்லியிருக்கான். ஒரு தீபத்திலிருந்து இன்னொரு தீபத்தை நாம் ஏற்றினோம்னா அந்த 2வது தீபம் கூட ஒரு க்ஷணத்தில் முதல் தீபம் மாதிரி ஆயிடுறது. பாருங்க, 2வது சின்னதாகவும் இருக்காது, அது சமானமான பிரகாசமாக அப்படியே இருக்கும். 2லேயுமே ஒன்றுமே வித்தியாசம் இருக்காது. அந்த அளவுக்கு தான் நம்ம குரு பரம்பரையில் குரு சிஷ்ய பரம்பரை அவங்கெல்லாம் ஒரு சாதனை பண்ணி அப்படி நாம் பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு என்ன ஒரு அபிப்பிராயம் வருது, நாம் பாரதி தீர்த்த மகாஸ்வாமிகளை பார்க்கிறோமா இல்லை ஜகத்குரு பகவத்பாத சங்கரையே பார்க்கிறோமான்னு. ஏன்னு கேட்டால் அவருடைய குருவை இவர் அப்படி தான் அனுசரிச்சுட்டு வரா. அப்போ பகவத்பாத சங்கரனும் இப்படியே தான் எல்லாமே அனுஷ்டானம் பண்ணிருப்பா, இப்படியே தான் அவர் நடந்து கொண்டு இருந்திருப்பார் அப்படின்னு நாம் ஊகம் பண்ணுறது அளவுக்கு அந்த குரு பரம்பரையை அவிச்சின்னமாக கொண்டு வந்து நம்ம அனுகிரகத்துக்காக சங்கர பகவத்பாதாச்சாரியால் நிறைய நமக்கு கொடுத்து போயிருக்கார். இப்போது சாப்பாட்டுக்கும் சமயமாச்சு, நான் ஜாஸ்தி பேசவும் முடியல என்னால். இருந்தாலும் ஒரு விஷயத்தை சொல்கிறேன். அவர் கொடுத்த ஒரு வாங்மயம் இருக்குது. பிரஸ்தானத்திலே பாஷ்யங்கள் கொடுத்துருக்கார், சாஸ்திர கிரந்தங்கள் கொடுத்துருக்கார், பிரகரண கிரந்தங்கள் கொடுத்துருக்கார், ஸ்தோத்திர கிரந்தங்கள் கொடுத்துருக்கார். அதெல்லாத்தையும் வெறும் பாராயணம் பண்ணுறதுக்கு கூட நமக்கு ஒரு ஆயுசு போராது. அந்த அளவுக்கு ஒரு பெரிய லைப்ரரியை சுயமாகவே விட்டு போயிருக்கார் அவர். ஆனால் அதுக்கு காட்டிலும் பல ஜன்மா எடுத்தால் தான் அந்த புஸ்தகத்தில் உள்ள கிரந்தங்களில் உள்ள எல்லா சாரத்தையும் நாம் மனசிலே வாங்கிக்க முடியுமென்ற அளவுக்கு அது பிரசன்ன கம்பீரமான வஸ்துக்களெல்லாம் நமக்கு அவர் கிருபையோடு கொடுத்துட்டு போயிருக்கார். இருந்தாலும் ஒரு விசேஷம் இன்னொன்று நாம் நினைக்கணும். அதோட புஸ்தக சம்பத்தி மட்டும் கொடுக்காம
ஒரு பரம்பரையும் உண்டாக்கி நம்ம கொடுத்தார் பாருங்க பகவத் பாதாச்சாரியால். அதுக்கு நாம் எவ்வளவோ கடன் பட்டிருக்கோம். ஏன்னா இந்த பரம்பரையை உருவாக்கி கொடுக்கறதுனால தான் இன்றைக்கும் நாம் அந்த பரம்பரையும் பார்க்க முடியுறது, இந்த பரம்பரை மூலமாக நாம் பகவத் பாதாலும் பார்க்க முடியுறது. இந்த ஒரு விசேஷமான ஒரு அமைப்பானது நாம் யோசனை பண்ணி பார்த்தா பாரத தேசத்துக்கு வெளிப்பட்ட நாட்டுகளில் நாம் ரொம்ப பார்க்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். இந்த பாரத தேசத்தில் எல்லா குருக்களுக்கும் ஆச்சாரியாளுக்குமே குரு பரம்பரை இருக்குது, பெரும்பால் எல்லாருக்குமே இருக்குது. இது சங்கர பகவத் பாதாச்சாரியால் தான் இந்த அனுஷ்டானத்தை இந்த ஒரு பரம்பரையை உண்டாக்கி கொடுத்தது. எல்லாருமே அதை அனுசரிச்சுண்டு வரா. அதனால் இந்த நாம் இன்றைக்கி ஆச்சாரியாலே தரிசனம் பண்ணிக்கிறோம், அவருடைய அனுகிரகத்துக்கு பாத்திரமாகிறோம்னு சொன்னாக்கா சாட்சாத் பகவத் பாதாச்சாரியாளுடைய அனுகிரகத்துக்கும் நாம் பாத்திரமாக இருந்துருக்கோம். நாம் பகவத் பாதாச்சாரியாலேயே தரிசனம் பண்ணிட்டுருக்கோம். நம்ம மனசில் இதே ஒரு நிலையிலே தான் நம்ம ஆச்சாரிய பரம்பரையை நாம் அனுபவிக்கணும். அவளுடைய அனுகிரகம் நம்ம இடத்துல எப்போவுமே இருக்குது. ஒரு சில பண்ணிருக்கேன், பட் ஆனால் இப்போது ரொம்ப ஜாஸ்தி சமயம் இல்லை. அதனால் நான் ஒன்றும் ஸ்ரீ சாரதாம்பா சமுபாசனேன சங்கிராந்த தத்வைபவ தீபிதம் தம் வியாக்கியான சிம்ஹாசன மத்தியசம்ஸ்தம் ஸ்ரீ பாரதி தீர்த்த குரும் பிரபத்யே அப்படின்னு முன்ன ஷஷ்டி பூர்த்தி சந்தர்ப்பத்தில் ஒரு குருவந்தன சபை நடந்தது. அப்போது நான் எழுதின ஒரு 8 ஸ்லோகம் இருக்குது. அதில் வியாக்கியான சிம்ஹாசனாதீஸ்வரான்னு ஒரு விருதத்துலேயும் இருக்குது. அது பூர்ணமாக அன்வயிக்கிறதுன்றது நம்ம பாரதி தீர்த்த மகாஸ்வாமிகள் அவரிடத்துல தான் நாம் அனுபவிக்க முடியும். ஏன்னா வாக்கியார்த்த சபையில் அவர் சிம்ஹாசனத்தில் உட்காண்டாக்கா அங்கே நடக்கிற முறையே தனியாக இருக்கும். அவர் பேசினாலும், அவர் பிரஸ்துதி பண்ணாலும் சரி, வித்வான்கள் பிரஸ்துதி பண்ணாலும் சரி, அது ஒரு உத்தமமான ரொம்ப மகோன்னதமான ஒரு ஸ்தரத்தில் இருக்கும். தரம் கீழே ஒரு க்ஷணம் கூட கீழே வராமல் அவருடைய கண் பார்வை அப்படி இருக்கும். அப்படியே ஷட்ரிம்ஷம் ஆச்சாரிய வரம் வரேண்யம் ஸ்ரீசாங்கரம் சங்கரம் அத்விதீயம் சாட்சாத் கிருதாத்வைத நிதான தீப்தம் ஸ்ரீ பாரதி தீர்த்த குரும் பிரபத்தியேன்னு 8வது ஸ்லோகம். ஸ்ரீ சாங்கரம் சங்கரம் அத்விதீயம்னு, அதாவது எனக்கு எப்போவுமே ஒரு பாவனை என்னன்னா, இந்த பரம்பரையை பார்க்கும்பொழுது நாம் எந்த ஆச்சாரியாலை பார்த்தாலும் அந்த ஆச்சாரிய மூலமாக நமக்கு மூலமான பகவத் பாதாருடைய சாட்சாத்காரம் நடந்து கொண்டே இருக்குது. அப்பேற்பட்ட ஒரு விபூதியினுடைய ஒரு திவ்ய சந்நியாச ஸ்வீகார சுவர்ண சபையில் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு வித்யா தீர்த்தா ஃபவுண்டேஷன் எல்லோருக்கும், விசேஷ கிருஷ்ணன் சாருக்கும், அப்படியே இப்போது ஏர்போர்ட்டுக்கு போக வேண்டிய ஒரு அவசரத்தில் கிளம்பினாலும் திரு வெங்கட்ராமன் அவர்களுக்கும், நம்ம ஸ்ரீனிவாசன் சார் ரொம்ப பெரிய மகான், அவர் பாரதி தீர்த்த மகாஸ்வாமிகள்கிட்ட நேராக வாசிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்ச ரொம்ப 4-5 பேரான வித்வான்களில் ஒருத்தராக இருக்கிறது. அவரோட ஒரு ஸ்நேக சம்பந்தம் எங்கள் மாதிரி வித்வான்களுக்கு இருக்கிறதும் ஒரு பெரிய விசேஷமாக நான் நினைக்கிறேன். ஸ்ரீனிவாசன் சாருக்கும் நான் வந்தனம் சமர்ப்பணம் பண்ணி ஆச்சாரியருடைய 2 ஜெகத்குருடைய பாதத்திலையும் சாஷ்டாங்க தண்ட பிரணாமங்களை இப்போ சமர்ப்பணம் பண்ணிக்கொண்டு விடை பெறுகிறேன். வணக்கம். இந்த மகோன்னதமான விழாவில் குடும்பசாஸ்திரி ஸ்ரீ வெங்கட்ராமன், ஸ்ரீ ஸ்ரீனிவாசன் அவர்கள் எல்லாரும் அற்புதமாக பேசி நமக்கு தர்மம், பல உயர்ந்த தத்துவங்களை ரொம்ப அழகாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி பேசலாம்.
எல்லார் சார்பிலையும் ஸ்ருங்கேரி மடம் கோயம்புத்தூர் பிரான்ச் சார்பிலையும் வித்யாதீர்த்தா ஃபவுண்டேஷன் சார்பிலையும் அவர்களுக்கு எங்களோட மனமார்ந்த கிருத்தಜ್ಞತೆகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போது தீபாரணைய நடைபெறும். தொடர்ந்து தோடகாஷ்டகம் அதோடு இந்த ப்ரோக்ராம் நிறைவேறுகிறது. 𝐒𝐞𝐽 जलधे 𝗦𝗫𝗫 हृदये कलदे विमलं शरणं भवशङ्करदेशिकमे शरणं करुणावरुणालजपालज मां भवसागरदुःखविदोनहृतं रचदाखिलदर्शनतत्त्वविदं भवशङ्करदेशिकमे शरणं भवता जनता सुहिता भविता निचबोधविचारणचारुमते कलदेश्वर जीवविवेकविदं भवशङ्करदेशिकमे शरणं भवदेव भवानिति मे नितरां समजाद च चेतसि कौतुकिता मम भारदमोहमहाजलधिं भवशङ्करदेशिकमे शरणं सुकृतेऽधिकृते बहुधा भवतो भविता समदर्शनलालसता अतिदीनमिमं परिपालय मां भवशङ्करदेशिकमे शरणं जगतीमवितुं कलिताकृतदो विचरन्ति महामहसश्चलतः अहिमांशुरिवात्रभिभासि गुरो भवशङ्करदेशिकमे शरणं गुरुपुङ्गवपुङ्गवकेतनते समतां न जतां न हि कोऽपि सुधीः शरणागतवत्सलतत्त्वनिधे भवशङ्करदेशिकमे शरणं विदितानमदा विशदैककला न च किञ्चन काञ्चनमस्ति गुरो धृतमेव विधेहि कृपां सहजां भवशङ्करदेशिकमे शरणं भवशङ्करदेशिकमे शरणं भवशङ्करदेशिकमे शरणम्